நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழ்நாடே கேள்விக்குள்ளாக மாறி இருக்கிறது. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். ஒவ்வொரு நாளும் நாளினுடைய முதல் கேள்வி நியூஸ் 7 தமிழுடையது. இன்றைய கேள்வி நேரத்தினுடைய தலைப்பு என்னவென்று தமிழகம் அறிந்திருக்கும். இருந்தாலும் சில முக்கியமான கேள்விகளை கேள்வி நேரம் எழுப்ப விரும்புகிறது. அந்த கேள்விகள் என்னவென்று இப்போது பார்க்கலாம். இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதானமான கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறோம். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க தீவிரம் அடைகிற இளைஞர் போராட்டம் எதை காட்டுகிறது? போராட்டத்தை கைவிடுமாறு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விடுத்த வேண்டுகோளை இளைஞர்கள், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற இளைஞர்கள் ஏற்காதது ஏன்? அவசர சட்டம் பிறப்பிக்க மத்திய அரசால் தான் முடியும் என்கிற மாநில அரசினுடைய கருத்து சரியானதா? தமிழக முதலமைச்சரினுடைய டெல்லி பயணம் வெற்றியின் அறிகுறியா? சாத்தியமான பதில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இதுவரை இல்லாத தமிழக வரலாற்றில் மீண்டு வந்திருக்கிற இளைஞர்கள் எழுச்சி எதிர்பார்த்த பலனை தருமா? இந்த முக்கியமான 5 கேள்விகளுக்கான பதிலை இன்றைய கேள்வி நேரத்தில் தேட இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கில் ஆளுமைகளோடும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிற இளைஞர்களுடைய பிரதிநிதிகளும் இன்றைய கேள்வி நேரத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்கள் கேள்விகள் எழுப்ப இருக்கிறார்கள். இதுவரை பதில்களை தேடிக்கொண்டிருந்த இளைஞர்கள் முதன்முறையாக கேள்விகளை கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். அரங்கில் இருக்கிற கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதிமுகவிலிருந்து கோவை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அதே போல சமூக ஆர்வலர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அதே போல பாஜகவிலிருந்து மோடி ஆதரவாளர் ராமசுப்ரமணியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். இதே போல திருச்சியிலிருந்து ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவிலிருந்து ஜான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மருத்துவ மாணவர் சென்னை மெரினாவிலிருந்து முகுந்தன் இணைய இருக்கிறார். இந்த அவையில் இருப்பவர்களுக்கும் போராட்ட களத்தில் இருப்பவர்களையும் நியூஸ் 7 தமிழ் கேள்வி நேரத்திற்கு மனமாற வரவேற்கிறோம். இந்த திருச்சி போராட்ட குழுவில் இருக்கிற ஜான் அவர்களிடம் பேசலாம். ஜான், தற்போது திருச்சி மாநகர் பொறுத்த வரைக்கும் இந்த போராட்ட குழுவில் இருக்கிற பங்கேற்றிருக்கிறீங்க. திருச்சி மாநகரத்தில் நடந்த போராட்டங்களினுடைய வீரியம் என்ன? உங்களது கோரிக்கை என்ன? அதாவது நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சார். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 மாணவர்கள் மொத்தமாக ஒன்று கூடினாங்க. 20,000 மாணவர்களும் ஒன்று கூடி கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தும் பல இது பைபாஸ் ரோடுகளிலிருந்து ஒன்றிணைந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல 20,000 மாணவர்கள், இந்த இடத்துல 8,000 பேர் கூடியிருக்காங்க. காலையிலேருந்து போராடிய போராட்டங்களை பார்த்து அனைவரும் காவல்துறை கூட இதெல்லாம் கல்ச்சர் ப்ரோக்ராமா என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு போராட்டங்கள் வீரியம் இருந்தாலும் போராட்டங்கள் காத்திருப்பு போராட்டமாக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று இரவு டெல்லி போவதாக அறிவிக்கப்பட்டாலும் அவர் டெல்லி சென்ற பிறகு அவருடைய விடைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகையால் இந்த திருச்சியில் இருக்க அனைத்து போராட்டத்தையும் காத்திருப்பு போராட்டமாக நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கோம். சுமார் இப்பொழுது ஒரு 8,000 மாணவர்கள் இங்கே 8,000 மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். காலையில் சுமார் 20,000 மாணவர்கள் இங்கு ஒன்று கூடினார்கள். இந்த 8,000 மாணவர்களும் அறவெளியில் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகள், 2 வயது குழந்தைகள், 3 வயது குழந்தைகள், 5 வயது குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள், சீரர்கள் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறார்கள். பெண்கள் அதிகப்படியாக இன்று இரவும் கூட பாராமல் தனது பயமின்றி இன்னும் இரவில் கூட அனைத்து இளைஞர் மக்களும் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த போராட்டத்தில் எங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின், மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பதிலுக்காக நாங்கள் காத்திருப்போம் என்பதை காத்திருப்பு போராட்டமாக நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர் என்ன விடை சொல்கிறார்? எங்களோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு பீட்டா அமைப்பு, இந்திய சட்டத்தினை பயன்படுத்தி அமைகின்ற ஒரு பீட்டா அமைப்பு, வெளிநாட்டு ஒரு அமைப்பு, இந்திய தமிழினத்துக்கு எதிராக செயல்படும் ஒரு அமைப்பை நம் தமிழினை பார்த்து வாடிவாசல் வழியாக ஒரு காலை வந்தால் நாங்கள் பேரை மாற்றிக்கொள்வோம் என்று கூறும் அளவுக்கு நம் தமிழின் நிலை அமைந்துவிட்டது. ஆகையால் இத்தனை நாள் ஒரு கவர்ச்சி போராட்டமாக, சமூக வலைகள் மட்டும் ஒரு கவர்ச்சி போராட்டமாக போராடிய என்ற போராட்டம் திருச்சியில் ஒரு உணர்ச்சி போராட்டமாக களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கும் இளைஞர்கள் இதுவரை எந்த ஒரு தவறான செயலில் ஈடுபடவில்லை, எந்த ஒரு தவறான செய்தி வரவில்லை. 8,000 மாணவர்களும் 20,000 மாணவர்களும் ஒன்று கூடியிருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் மிகவும் ஒழுக்கமாகவும் சரியாகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். வாடிவாசல் வழியாக நிச்சயம் 5 காலையாக விட்ட பிறகுதான் நாங்கள் செல்வோம். அவசர சட்டம் என்பது இப்போது சாத்தியமில்லாத ஒரு, இயல்பாக பேச வேண்டும் அப்படி என்றால் அவசர சட்டம் என்பது இப்போ சாத்தியமில்லாத ஒரு சட்டம், அது தெரிந்த விஷயம்தான். ஆனால் கண்டிப்பாக வாடிவாசல் வழியாக 5 காலையில் போக வேண்டும். அது அலங்காநல்லூரில் இருக்கு. அவர்களை கைது செய்ததை விடுதலை செய்தாலும் அவர்கள் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தர வேண்டும். இங்கு எங்களுக்கு காவல்துறை எந்த ஒரு தொந்தரவு இல்லைனாலும் அலங்காநல்லூரில் பல தொந்தரவுகள் இருப்பதாக எங்களுக்கு தொலைபேசி வழியாக இருக்கிறது. எம்பியோ எம்எல்ஏ வந்து திருச்சியாக இருந்தாலும் சரி, மெரினாக இருந்தாலும் சரி. ஜான், நான் குறுக்கிட விரும்புகிறேன். இப்போது நம்முடைய அரங்கில் பாஜக மற்றும் அதிமுக மத்திய மாநில அரசுகளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். போராட்ட களத்திலிருந்து நீங்கள் அவரிடம் கேட்க விரும்புகிற கேள்வி என்ன? இல்லை, இப்போ
பிஜேபி ஒரு மத்திய அரசு உங்களுக்கே தெரியும் காட்சி விலங்கு பட்டியலில் வந்து இருக்குது, காளைகள் இருக்கிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இங்கேருந்து எம்பிகள் உங்கள் எம்பி இருக்காங்க, நீங்கள் ஒரு பிஜேபி ஒரு பிரமுகர், நீங்கள் ஏன் இதுவரையும் ஒரு மாணவர்கள் போராட்டத்தை மாணவர்களோட வீரியத்தை இன்னும் ஒரு அலட்சியமாகவே இன்னும் எப்படி ஒரு போராட்டத்தை ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராமாகவே நீங்கள் எடுத்துருக்கீங்க? இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு வீரியமற்ற ஒரு போராட்டத்தை ஏன் இன்னும் பிஜேபி பிரமுகர்கள் ஏன் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கவில்லை? ஒருவேளை இது தேசிய கட்சி என்பதால் தமிழை தெற்கை தேய்ந்து கொண்டே போகும் என்பது போல் தமிழத்தை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்களா என்றதான் ஒரு கேள்வி. ஏன் எப்பொழுதுமே மோடி அவர்கள் தமிழத்தை மறந்து விட்டாரா, இல்லை தமிழ்நாடை வெளிநாடு தமிழ்நாடாக மாற்றினால் வெளிநாடு என்று சுற்றுலா வருவாரால் தான் எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. எப்போதான் இந்த மத்திய அரசு இந்த பிஜேபி பிரமுகர்கள் இங்கேருந்து யாராவது போனீங்களா? இதுவரையும் எம்பி இருக்காங்க, இவங்க சவுந்தரராஜன் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, இவங்களா இதுவரையும் பிரமுகராக இப்படி ஒரு போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எச் ராஜா அவர்கள் இருக்காங்க, எப்போதும் மிக வசீகரமாக பேசக்கூடிய எச் ராஜா இருக்காங்க. இதுவரை இப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. திருச்சியில் இருந்தாலும் சரி, மெரினா பீச்சில் இருந்தாலும் சரி, அலங்காநல்லூர் போன்ற இடத்தில் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி இளைஞர் போராட்டம் மாணவர் போராட்டம் வேறு விதமாக மாறலாம் என்று ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் மாண்புமிகு பிரதமர் அவர்களே இந்த போராட்டத்தை தயவு செய்து நிப்பாட்டுவதற்கு நீங்கள் காட்சிப்பட்டியிலிருந்து காளையை நீக்கி ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இதுவரை பிஜேபி பிரமுகர் யாராவது வைத்துள்ளீர்களா? அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஜான், தொடர்ந்து பேசலாம். உங்க கேள்விகள் நிறைய இருக்கிறது, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் வழங்குவார்கள். இந்த கேள்வி நேர நிகழ்ச்சியில் கூடுதலாக விடுதலை சிறுத்தைகளிலிருந்து ஆலு ஷானவாஸ் இணைந்திருக்கிறார், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ராமசுப்ரமணியன், மக்களினுடைய கேள்வியாக இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது, இந்த போராட்டத்தை பாஜக அக்னாலேஜ் செய்திருக்கிறதா, அங்கீகரித்திருக்கிறதா? முதல்ல எனக்கு இன்றைக்கி நான் வரணுமா வேண்டாமாங்கிற ஒரு யோஜனை இருந்தது. என்னை தவறாக நினைக்க வேண்டாம், என்னை முதல்ல அது பதிவு பண்ண வேணும். ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த சம்பவத்தில் அதாவது ஒரு நாகரிகம் அல்லாத வகையில் பேசப்பட்டது. அதுக்காக நான் மிக வருந்துகிறேன். அது நான் அதனால் இங்கே நான் உங்கள் மேலே தவறு சொல்லலை, உங்கள் டிவி மேலேயும் தவறு சொல்ல, நடந்த சம்பவத்தை பற்றி மற்றும் குறிப்பிட விரும்புகிறேன். அது என்னென்னா, சாதாரணமாக பேசிட்டு போகிறோன்னு பார்த்தா அது சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி இருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து எனக்கு நிறைய பேர்லாம் சொன்னாங்க. ஆகவே இந்த விஷயத்தில் நாம் ஒரு நியாயமான முறையில் பேசுவது அணுகுவது என்பது தான் சரியானது. அதுதான் முறையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஏன்னா நான் முதல்ல அதை சொல்லிவிட வேண்டும் என்பதை மீண்டும் சொல்கிறேன். உங்கள் மேலேயோ நெல்சன் மேலேயோ அல்லது நியூஸ் 7 மேலேயோ எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. பட் அன்னைக்கு நடந்ததில் ஒரு வார்த்தை, இவ்வளவு பெரிய போராட்டத்தை பாஜக அக்னாலேஜ் செய்யவில்லை, பாஜகவினுடைய இந்த கருத்தை நியூஸ் 7 அக்னாலேஜ் செய்து கொள்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம், என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இன்னைக்கு இந்த மாணவர்கள் எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டம் நான் வர வழியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இது இன்னைக்கு மெரினா மட்டுமல்ல, ஏராளமாக மவுண்ட் ரோடு சைடில் பல இடங்களிலே மாணவர்களும் இளைஞர்களும் நின்று இதற்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் தலை வணங்குகின்றேன். ஆக இந்த ஜல்லிக்கட்டு என்பது நிச்சயமாக வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு விஷயம். இரண்டாவதாக, இந்த ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் நம்ம சொல்வது என்னென்னா, பாஜக மீது என்ற வகையில் பேசுவது தவறு என்று நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு நாம் என்னென்ன காரணங்கள் என்பதையும் நான் சொல்லிடுறேன். இல்லை, இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கான காரணங்கள் அல்ல சட்ட போராட்டங்கள் எல்லாம் தாண்டி இந்த போராட்டத்தை பாஜக அங்கீகரித்திருக்கிறார். எஸ், அதுக்கு தான் முக்கியமாக நான் போன தடவையே கூட நான் குறிப்பிட்டேன். எல்லா தலைவர்களும் நீங்கள் எங்களுடைய மத்திய அமைச்சர், நமக்கு எல்லாருக்கும் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதற்கு நிச்சயமாக வரவேற்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். நடக்க வேண்டும் ரொம்ப அவர் மனசுல இருக்கிற ஆதங்கம் என்பது ஏன்னா அவர் நண்பர் கேட்ட என்னுடைய அந்த கேள்வியை தொகுத்து தான் நான் கொடுக்கிறேன். ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்கிற கேள்வி குறித்தல்ல கேள்வி. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் போய் பார்த்து விட்டு வந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோ தலைவர்களோடு நேரில் போய் பார்த்து போராட்டத்தை அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே பாயிண்ட், அதுக்கு தான் முக்கியமான விஷயம். அவர் நண்பர் கூட குறிப்பிட்டார், திரு ஹெச் ராஜா அவர்கள் நன்றாக திறம்பட பேசுவார் அப்படின்னு. இந்த விஷயத்தில் அவர் திறம்பட பேசுவது மட்டுமல்ல, அவர் செயலாக்கம் செய்த ஒரு மிகப்பெரிய செயல் வீரர். அவருடைய 2 காளைகளை அந்த ஜல்லிக்கட்டுல அந்த கேள்வி நான் வலியுறுத்த விரும்புகிறேன். போராட்டங்களை பாஜக அக்னாலேஜ் செய்திருக்கிறதா? அதாவது இளைஞர்கள் போராட்டத்தை வரவேற்கின்றோம் என்று இன்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஓகே. இரண்டாவதாக, இங்க தமிழகத்தை மட்டுமல்ல, தருண் விஜய் உத்தரகாண்டினுடைய எம்பி அவர் நான் இந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன் அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரியும் பதிவு செய்திருக்கின்றார். ஆகவே பிஜேபி என்னவோ இவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, மாறாக
இந்த இளைஞர்களுடைய போராட்டம் தன்னெழுச்சியானது என்பதை ஒத்துக்கொள்ளுகின்றோம். ஓகே. இரண்டாவதாக இவர்களுக்கு இவர்களுடைய போராட்டத்தினுடைய நியாயம் என்பது உண்மைதான். அதை வந்து நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதில் இரண்டு கருத்து இருக்கவே முடியாது. பிஜேபி தமிழகமாக இருக்கட்டும், மத்தியில் இப்போ இருக்கக்கூடிய இவர் தருண் விஜய் போன்றவர்கள், அவர்களை பற்றி எல்லாருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இது வந்து இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. தமிழ்நாட்டிற்கு சம்பந்தமே இல்லாத தருண் விஜய் இந்த ஆண்டில் ஜல்லிக்கட்டு குறித்து அவ்வளவு பேசியிருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற பாஜக இது குறித்து என்ன செயல்பட்டு இருக்கிறதுங்கிற கேள்வி எழுப்புகிற போது ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காண்பிக்கிறதுக்கு கூட பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அடுத்து தருண் விஜய்க்கு உங்களால டிராவல் ஆக முடியுது. இல்ல, அதாவது இங்கிருந்து இங்க இருக்கிறவங்களும் இங்க இருக்கிற எம்பியும் சரி, அங்க இருக்கிறவங்களுக்கு. இரண்டாவதாக சார், திரு இல கணேசன் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் சார். அவர் ஒரு எம்பி சார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த போராட்டம் நடந்தது என்றால் ஜல்லிக்கட்டு என்னன்னா, இந்த போராடி கொண்டிருக்கிற களத்தில் போராடி கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர் கையில் அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாதவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் நாங்க சொல்றாங்க. ஆலு ஷானவ சொல்றாரு, லதா மேடம் சொல்றாங்க, நான் சொல்றேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை செயல்படுத்துவதற்கு பதிலாக நாங்களும் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறோம் ஸ்டேட்மெண்ட் விடுறதுங்கிறது எப்படி சாத்தியமான ஒன்று? இல்ல, அதாவது இன்னும் கூட ஒரு படி மேல போய் யாரால சொல்லிருக்காங்கன்னா, டாக்டர் தமிழிசை அவர்கள், திரு இல கணேசன் அவர்கள். சார், நீங்க சொல்ற இடத்துல இல்ல, செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு. கேளுங்க நீங்க ப்ளீஸ். இதுல வந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்கிறதை நாம் புரிஞ்சுக்கணும். என்னவோ டக்குன்னு நாம வந்து ஜல்லிக்கட்டை நடத்தி விட வேண்டும் அப்படிங்கிறத மாறாக சில பிரச்சனைகள் இயல்பாக இருக்கின்றன. திருப்பி நான் சொல்லுகின்றேன், இந்த இளைஞர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து. இதுதான் பிஜேபியின் நிலப்பாடாகவும் இருக்கின்றதுங்கிறதையும் நான் சொல்லுகின்றேன். இரண்டாவதாக, இன்னைக்கு என்ன பிரச்சனை வருகின்றது என்றால், இன்னைக்கு ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம், இதை சட்டபூர்வமாக பிரச்சனையே இல்லாமல் அதை நடத்துவதற்கு வழி செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் பேசி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பம் என்னவென்றால், சுப்ரீம் கோர்ட்டு பொங்கலுக்கு முன்னாடி எங்களால் சொல்ல முடியாது, எழுதி கொண்டிருக்கோம், எப்போ வேணாலும் வரும், ஆனால் எங்களை வந்து நீங்கள் பொங்கலுக்குள்ளே இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் மேலே கொடுக்கணும்னு நீங்கள் எங்களை கம்பல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாமான்னு நீங்கள் போன தடவை கேட்டீங்க. நான் இப்பொழுது திருப்பியும் சொல்லுகின்றேன், ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம். சட்ட ரீதியாக ஒரு அவசர சட்டம் என்பதை கொண்டு வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நாளைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது கோர்ட் என்ன சொல்லலாம்னு நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். இரண்டாவதாக, ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு கொண்டு வந்தாங்கன்னா 8ஆம் தேதி ஜனவரி 2016, அவங்க 13ஆம் தேதி அன்னைக்கு வித்தின் மேட்டர் ஆஃப் 3 days 4 days உள்ள அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டும் பீட்டா போன்ற அமைப்புகளும் சேர்ந்துட்டு அதற்கு ஸ்டே வாங்க முடிஞ்சது. அதுக்கு 80 பேட்டரி ஆஃப் 80 லாயர்ஸ் வென்ட் ஃபார் தட். அதை ஸ்டே வாங்கிட்டாங்க. ஓகே. ஆகவே இப்போ நாங்கள் அவசர சட்டம் கொண்டு வந்தோம் என்றால், நாளைக்கு இதே விஷயத்தை எடுத்து சொல்லி பாருங்கள், நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்றீங்க, கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க போய் ஒரு ஆர்டினன்ஸை போடுறாங்க. இஸ் இட் நாட் அப்போது இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அவசர சட்டம் கொண்டு வந்து நிரந்தரமாக ஒருவேளை ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதால் நீங்க அவசர சட்டம் கொண்டு வரல. அதாவது இதுக்கு மிகப்பெரிய தடைக்கு அப்படி கூட எடுத்துக்கலாம். தொடர்ந்து பிரச்சனையா லீகல் பிரச்சனையா உருவாக்க. மதுரையில இருந்து போராட்ட களத்தில் இருந்து நம்முடைய சுபாஷ் அப்படிங்கிற இளைஞர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுபாஷ், உங்களை சுபாஷ் இணைஞ்சிருக்கீங்களா? சுபாஷினி இணைஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். சுபாஷினி, இங்க அதிமுக மற்றும் பாஜகவினுடைய கட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. தமிழகம் முழுக்க லட்சக்கணக்கான இளைஞர்களின் போராட்டம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அவங்க நம்புறாங்க. அவங்க நம்புறாங்களா இல்லையாங்கிறத கேள்விதான் இங்க முக்கியமான கேள்வி. உங்களது கேள்வியை நீங்க அவங்க கிட்ட முன்வைக்கலாம். அதிமுக மற்றும் பாஜக பிரதிநிதிகள் இந்த கேள்வி நேரத்தில் இணைஞ்சிருக்காங்க. உங்க கேள்விகளை கேளுங்க. சார், நீங்க இப்போ ஒரு 15 நாளா நாங்க வந்து இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், மாணவர்கள் போராட்டத்தை. நீங்க வந்து எங்களை ஒரு கட்சிக்காரர் கூட வந்து எங்களை பார்க்கல. அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, யாருனாலும் சரி, ஒருத்தர் கூட வந்து எங்களை பார்க்கல. அது ஏன்? நாங்க வந்து எங்களோட பண்பாட்டை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். உங்களால எங்களை வந்து பார்க்க முடிச்சு எங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்ற முடியல. அப்புறம் எதுக்கு அரசாங்கம் நீங்க இருக்கீங்க? நீங்க வந்து எங்களோட கோரிக்கையை ஏன் கேட்க மாட்டீங்க? எதுக்கு பேச மாட்டீங்க? அதிமுகவில் இருந்து கோவை செல்வராஜ் இதற்கு பதிலளிப்பார். அதாவது அந்த சகோதரி கூறியதில், இந்த போராட்டம் என்பது தமிழருடைய பண்பாடு கலாச்சாரத்தை காக்க வேண்டும், உணர்வுபூர்வமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் அரசியல் கட்சிகள் ஒவ்வொருவராக உள்ளே சென்று அவர்களுக்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது என்பதால் தான் யாரும் செல்லவில்லை ஒழிய, இந்த போராட்டத்தை முழு மனதோடு அதிமுக ஆதரிக்கிறது, வரவேற்கிறது, அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
அது ஒன்றும் எந்த இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களோ தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களோ இந்த போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவு அளிக்கிறது என்று இந்த நிமிஷம் வரைக்கும் பேசல. இல்ல இந்த போராட்டத்துக்கு இல்ல எனக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து நாளைக்கு அவர்கள் பிரதமரை ராமசுப்ரமணியன் மீது மதிப்பு இருக்கிறது. நீங்க ரெண்டு பேரும் ஆதரிக்கிறீங்க. பிரதமரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் நாளைக்கு இல்ல, இல்ல. டெல்லி செல்கிறார், சந்திக்கிறார், சந்தித்து பேசுகின்ற என்னோட போது கேள்வி இதுக்கு ஒரு வந்து உடன்பாடு கொஞ்சம் தெளிவா நம்பிக்கை புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறார். ஒரு பொறுப்பு இருக்குது. ஆமா, முதலமைச்சராக இருக்கிறவங்களோ பிரதமராக இருக்கிறவங்களோ எல்லாருமே கலந்து பேசிதான் இதை முறைப்படி செய்யணும். தமிழக அரசு இந்த சட்டத்தை ஏற்கின்ற சக்தி இருந்தால் நிச்சயம் ஏற்றி இருப்பார்கள். முடியாது, மத்திய அரசு தான் செய்யணும். ஒரு அவசர கால சட்டமாக கொண்டு வந்து ஜனாதிபதியிடத்தில் கையெழுத்தை வாங்கி இதை அறிவிக்க சொல்லி சொல்றோம். இன்றைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் அறிக்கை விட்டுருக்காங்க. பிரதமருக்கு வேண்டுகோள் அவசர சட்டம் அவங்க பேசுறாங்களா? சரி சார், இல்ல சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. சரி, நாங்க இப்போ நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்களே, நாங்க கிட்டத்தட்ட 15 நாளா போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க அப்ப எங்க போனீங்க? பொங்கலுக்கு முத நாள்ல இருந்து நாங்க போராடல. கிட்டத்தட்ட பொங்கலுக்கு முத வாரத்துல இருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? இப்போ வந்து சொல்றீங்க இப்ப பன்னீர்செல்வம் நாளைக்கு வந்து போறாரு, டெல்லிக்கு போறாரு. அவர் இப்ப போய் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. நீங்க அப்ப போய் ஜல்லிக்கட்டு நடக்கிற நாள் அன்னைக்கு நடத்திருந்தீங்கன்னா மாணவர்கள் பேசாம இருந்திருப்போம். இப்ப நீங்க அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்க இப்ப போய் பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. அதாவது சகோதரி சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தமிழக அரசு இப்போ முதலமைச்சர் வந்து அறிக்கையே விட்டார், நடத்தலான்னார். அதாவது நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லி விடுவார்கள், நமக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பிக்கை எல்லோரும் நம்பிட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நீதிமன்றம் சொல்லுது அவசரமாக நாங்கள் தீர்ப்பு சொல்ல மாட்டோம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டாங்க தீர்ப்பை. அதன் பிறகு பிரதமருக்கும் கடிதம் எழுதினார்கள், பாராளுமன்றத்திலும் சந்திக்க சென்றார்கள். பிரதமர் என்ன செஞ்சார்? ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிபர் வந்திருக்காரு, அவரை சந்திக்க போயிட்டாரு, அதனால சந்திக்க முடியும்னு சொல்லிட்டாரு. 7.5 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக சென்ற 49 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்க்காம திருப்பி அனுப்பினாங்க. இவங்க ஒரு மனுவை அவரோட செயலாளர்கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. அதனால இது வந்து தமிழக அரசு எந்த முயற்சியும் எடுக்காமல் இல்லை. முதலமைச்சரும் கடிதம் எழுதினார், அன்னைக்கு எழுதினாங்க, இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் கடிதம் எழுதியிருக்காங்க, நாளைக்கு நேரில் சந்திக்க போறாங்க. இந்த இதுல வந்து அரசு ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும் ஒழிய இவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும். அந்த வீர விளையாட்டு நடத்துவதற்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கல, மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வரல. தமிழக அரசுடைய என்ன செய்ய முடியும்? ஒரு மாநில அரசு வந்து தன்னுடைய தகுதிக்கு மீறி எல்லைக்கு மீறி எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாத சூழ்நிலையினால அந்த போராட்டம் அன்றைக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடத்த முடியல. அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்கிறோம். நீதிமன்றம் தான் போன வருஷம் பொங்கலுக்கு சொல்லிச்சு ஜல்லிக்கட்டை நடக்க முடியாதுன்னு சொல்லி. சுபாஷ், இங்க அதிமுகவினுடைய பதில்ங்கிறது ரொம்ப சிம்பிள். நாங்க எங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, நாங்க போய் பிரதமர் மோடியை பார்க்க போனோம், அவரை பார்க்க முடியல. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருந்தோம், தீர்ப்பு இன்னும் வரல. எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறோம். இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் தான் மாநில அரசு சொல்றாங்க. இதுல ஒரே நிமிஷம் அந்த சகோதரிக்கு சொல்லிடுறேன். கேள்வி கேட்டேன் சார், சொல்லுமா. இதை நீங்க போன பொங்கல்ல இருந்தே இந்த பிரச்சனையை வச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் தீர்ப்பு வந்திருக்கும். போன பொங்கல்ல இருந்தே இந்த பிரச்சனையை வச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் தீர்ப்பு வந்திருக்கும், ஜல்லிக்கட்டை நாங்க நடத்திருப்போம், மாணவர்கள் ஒரு தூரம் வந்திருக்க மாட்டோம். நீங்க அப்ப இருந்தே ஒண்ணுமே பண்ணாம பொங்கலுக்கு முத வாரத்துல போய் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீதிமன்றத்தில் இதெல்லாம் நாங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ன்றது இல்ல. இது வந்து உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம், தமிழரோட பண்பாடு. இதெல்லாம் உங்களோட பண்பாடும் தான் சேர்த்து. நம்ம எல்லோருடைய பண்பாடும் தான் காக்கப்பட வேண்டும். இவங்க உணர்வுகளை மதிக்கிறோம். அதாவது நீதிமன்றத்துல வந்து 2 மாசத்துக்கு அவங்க ஏன் நீதிமன்றத்துல கேள்வியை கொஞ்சம் நம்ம ஊடகத்துல என்ன சொல்றாங்க, போன பொங்கலுக்கே ரொம்ப எளிமை கேக்குறாங்க. நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்ல. அவங்க என்ன சொன்னாங்க, போன பொங்கலுக்கே நடத்தல, அது இடையில வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து கொண்டுதான் நடந்து கொண்டுதான் இருந்தது. 2 மாசத்துக்கு ஒருக்கா வருது. ஸ்பீட் அப் பண்ணலங்கிறதா கேள்வி. இல்ல, நம்ம வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக முடியும், நீதிபதிகள் தான் அதை வேகப்படுத்த வேண்டும். நீதிபதிகள் வந்து 2 மாசம் தள்ளி வச்சுட்டாங்க. கேள்வி, பொங்கலுக்கு முந்தின வாரம் போகல, அதுக்கு முந்தின வாரம் போகல, டிசம்பர்ல எல்லா முறையும் வழக்கறிஞர்கள் தமிழக அரசு வழக்கறிஞர் அங்கு ஆஜராகிட்டு இருந்தாங்க. தப்பான கருத்து அது. நீதிமன்றத்துக்கு எந்த நேரத்தில் வழக்கறிஞர்கள் போக, அரசு வழக்கறிஞர்களுக்கு வேலையா தான். எந்த வழக்காக இருந்தாலும் எல்லா வழக்கிலும் முறையாக ஆஜராகிட்டு இருந்தாங்க.
அது வந்து நீதிமன்றத்துல தள்ளி வைக்கும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. சார், இதுல இந்த விளையாட்டை வந்து ஒரு வருஷமா அடுத்த நடவடிக்கை அல்லது இவ்வளவு பெரிய தீவிரமான போராட்டம் நடக்கும், ஜல்லிக்கட்டுக்கு தமிழக மக்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு அதிமுக கணிக்க தவறிடுச்சா? என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, போன பொங்கலுக்கு போட்டப்போ சொல்லுங்க சுபாஷினி. போன பொங்கல்ல நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க அப்பவே அந்த முயற்சி பண்ணிருக்கணும். அப்ப இருந்தே நடத்திருந்தீங்கன்னா, அப்ப இருந்தே அந்த முயற்சியை பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் கிடைச்சிருக்கணும். அதான் என்னோட கேள்வியே. நீங்க என்னோட கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதுமா? அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நீதிமன்றத்துல வாதாடுவதுதான் அரசனுடைய வேலையோடைய, தீர்ப்பு சொல்றது நீதிபதியோட வேலை. தீர்ப்பு அவங்க தள்ளி வச்சதை வந்து நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விளையாட்டு விளையாட வேண்டும் என்பதற்காக கடுமையாக வற்புறுத்தி கொண்டிருந்தோம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற சுப்பிரமணிய சாமி என்ன செஞ்சாரு? இந்த விளையாட்டு நடத்தினா இது சட்டத்தை மீறி நடத்துது, நீதிமன்ற உத்தரவை மீறி நடத்துறாங்கன்னு சொல்லி ஆட்சியை கலைப்போன்னு சொன்னார். யாருமே அதற்கு இதுவரை கண்டனம் தெரிவிக்கல. அவர் தமிழ்நாடு தானா, அவர் தமிழ்நாட்டுக்காரர் தானா, அவர் எந்த ஜாதி எந்த மதம் எனக்கும் புரியல. அவர் செஞ்ச வன்மையை லட்சம் மக்கள் போராடுறாங்க, இத்தனை மாணவர்கள் போராடுறாங்க. அந்த சுப்பிரமணிய சாமி சொன்னதை என்ன செய்ய போறாங்க? தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன செய்யணும் இவங்க? என்னோட ரெண்டு கேள்வி, நான் அவர்கள் கேட்ட அதே கேள்வி ரிஃபைன் பண்றதா. இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை, இளைஞர்கள் போராட்டத்தை அதிமுக ஆதரிக்கிறதுன்னு எங்க வந்திருக்கு இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்? ஆதரிக்கிறதுனா உங்களுக்கு வந்து போராட்டத்தோட சேர்ந்து தொண்டர்கள் போராட முடியாது. காரணம் இது வந்து மக்களோட உணர்வு பிரச்சனை. இதுல வந்து அரசியல் ரீதியா நம்ம போகும்போது இன்னொரு கட்சி போவேனா சார், எல்லா கட்சியும் வந்து பொதுச் செயலாளரோ அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ போவேனா? இந்த இளைஞர் திரளினுடைய போராட்டத்தை அதிமுக மனப்பூர்வமாக ஆதரிக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலாமே. இவங்களுக்கு வந்து ஆதரிக்கிறதுனால தான் இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் பிரதமர் சந்திக்கிறதுக்கு முதலமைச்சர் போறார். ஒரு அரசுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு பொறுப்போடு தான் நடந்துக்கணும். போராட்டத்தை ஆதரிக்கிற அதிமுக அரசியல் காவல்துறை வைத்து தடியடி நடத்தியதுங்கிறது மாணவர்களுடைய கேள்வி. இல்ல தடியடி எங்க நடத்துனாங்க? அசம்பாவிதம் எங்க நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாப்பு அவங்களுக்கும் மனித நியாயம் இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கலாம் போலயே, அதை வந்து வருத்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். அவர் கேட்கிற நியாயமான கேள்வி, ஒரு 7.5 கோடி மக்களினுடைய பிரதிநிதிகளாக 49 எம்பிக்கள், 7.5 கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக 49 எம்பிக்கள் பிரதமரை பார்க்க போனா அவங்களை பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டை எப்படி மதிக்கிறீங்க? இல்லை, அதாவது நண்பரே கரெக்டாக சொன்னார். அது அன்னைக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட்டு பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டருக்கு யாரா இருக்காங்களோ அவர்கள் மூலமாக இவங்க என்ன கொடுத்தாங்களோ வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களோட ஒன்னும் நம்ம வந்து அங்க போய் டூயட் பாட போறதில்ல. பிரதமர் 1 மணி நேரம் சந்திப்பாங்க, 1/2 மணி நேரம் சந்திப்பாங்க. இது மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறத விட வெளிநாட்டு அதிபரோட 24 மணி நேரம் இருந்தார் அவரு. ஒரு நிமிஷம், இப்ப இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஒரு முறைப்படி நாளைக்கு வந்து உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு பிரைம் மினிஸ்டர். ஆகவே அதையும் நண்பர் புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து சீஃப் மினிஸ்டர் போகின்றார் என்றார், அப்பாயின்மெண்ட் ஒரு செகண்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு உணர்ச்சிகரமாக பேசுறதுல அர்த்தமே இல்லை என்று நான் கருதுகிறேன். என்னன்னா, டாக்டர் சுப்பிரமணிய சாமியை பற்றி இவர் குறிப்பிட்டார். அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த நோட்டிஃபிகேஷன், அந்த நோட்டிஃபிகேஷன் செல்லுமா செல்லாதா என்பதை மற்ற எல்லாரும் பேசுறதை விட தனி மனிதனாக டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி மிக அற்புதமாக வாதாடி இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டில், ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பதற்கு. இவங்க சைடில் பேசின லாயர்ஸ், மத்திய அரசினுடைய லாயர்ஸ் எல்லாரும் பேசும்பொழுது கிண்டலையும் கேள்வியும் பண்ணி கொண்டிருந்த சுப்ரீம் கோர்ட் இவர் பேசிய பிறகு மிக அமைதியாக கேட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய ரிட்டன் டாக்குமெண்ட், அதை பற்றி நான் போன முறையே குறிப்பிட்டேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப அற்புதமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். இரண்டாவதாக இவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஆட்சியை கலைப்போம்னு. அப்போ ஒரு நிருபர் கேட்குறாங்க, நீங்கள் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டீங்க, இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் இதற்கு என்ன சொல்லுங்கன்னா, இப்போ அதை மீறி ஏதாவது நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டபொழுது ஆர்டிகல் 356 தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஒரு கேள்வி பதில் இல்ல, அவருடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல பதிலே அது முன்னாடி கேள்வியும் கேட்க ஒரு there was a question to him also. ட்விட்டர்லயும் இருக்கின்றது நான் ஒத்துக்கிறேன். அதை தான் ரீஇட்டரேட் பண்ணி இருக்கின்றாரு. அல்லாது இன்னொரு வேற ஒரு விஷயம். சுப்பிரமணிய சாமி விடுங்க. ஒவ்வொரு முறையும் மன் கி பாத் என்று மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பிரதமர், ஒவ்வொரு விழாக்களுக்கும் நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் உடனடியாக ரிப்ளை செய்கிற பிரதமர். எனக்கு தெரிஞ்ச பிரதமர்களே இவ்வளவு பதிலா, இவ்வளவு சீக்கிரமாக
லகுவாக மக்களை அணுகுகிற பிரதமராக மோடி இருக்கிறார். ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த முறை டெல்லி சென்ற பிரதமர் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அவர் சொல்ற மாதிரி பிரின்சிபல் செக்ரட்டரிட்ட 49 எம்பிக்கள் மனு கொடுத்திருக்காங்க. இது எதை பற்றியுமே பிரதமர் இப்போது வரை தன்னுடைய பதில சொல்லல. அதுக்கு பதிலாக பொங்கல் கொண்டாடுங்கன்னு ஒரு பொங்கல் வாழ்த்துலாவது இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருகிறதுன்னு கூட நீங்க அக்னாலேஜ் பண்ணல. 2-3 விஷயங்களை நான் பதிவு பண்ண விரும்புறேன் சார். தயவுசெய்து என்னை பர்மிட் பண்ணணும். ஒன்று, நோட்டிஃபிகேஷன் நான் முன்னாடி சொன்னது போல ஜனவரி மாதம் 2016 போடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் ஸ்டே பண்ணியாச்சு. அது வேலிடா இல்லையா? சட்டப்பூர்வமான விளக்கங்களை நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனால் பிரதமர் மோடி இந்த விஷயத்தை நாங்க கவனிச்சிட்டு கூட சொல்லல. when the matter is sub judice கோர்ட்ல இருக்கும் பொழுது அதற்கு ஏதாவது ஆதரவாகவோ எதிராகவோ யாராவது பேச முடியுமா? அதுவும் நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்க எதிர்பார்த்து அவர் இப்படி பேசுவார் என்று நீங்க நினைக்க முடியுமா? ஒன்று. இரண்டாவதாக இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம நண்பர் இன்னொரு நாட்டினுடைய அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்றே தெரியாமல் ராஜபக்சேவுக்கு வாழ்த்துக்கள் தெரிந்த உட்காந்து நான் எலெக்ஷன் நிக்க போறேன்னு வாழ்த்துக்கள் சொன்னா என்ன சார் தப்பு? சரி, அதுல ஒரு விஷயம், ஒரு லீகலா இன்னொரு விஷயம், இவர் அதை மறந்து போகின்றார். அந்த பெண் கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் வருகின்றது, அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்த என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த செல்லுபடியாகாது. அதில் முக்கிய 2014 என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் ஆர்டிகல் 254 விதி 2 ஆர்டிகல் 254(2) அதில் என்ன சொல்லுகின்றது என்றால் மாநில அரசுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு உரிமை உண்டு. அந்த சட்டத்தை பிரசிடென்ட் அசென்ட் வாங்கிட்டீங்கன்னா போறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றது. இந்த ஆப்ஷனை இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்க ஏன் இத்தனை நாள் சும்மா கம்முன்னு கிடந்தாங்க? ஓகே, தொடர்ந்து பேசலாம்ல. அதான் இங்க இந்த பிரச்சனையும் இந்த இளைஞர்களுடைய போராட்டத்தையும் எப்படி பார்க்கிறீர்கள்? ஜல்லிக்கட்டுக்கான இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் தீவிரமடைந்ததற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? சார், இவங்க 2 பேரும் மாத்தி இவர் அவரும் அவரை இவரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, மதிப்பிற்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொல்லாங்க மாநில அரசு இது சம்பந்தமா முடிவெடுக்கலான்னு. இவங்க சொல்றாங்க எங்களால முடியாதுன்னுட்டு. இது இன்னைய பிரச்சனை கிடையாது. இது 2014 வழக்கு தொடங்கி 2014 தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல நாம இந்த பீட்டானா யாருன்னு பார்க்கும். இவங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? நாம வெள்ளையன் கிட்ட இருந்து இந்தியாவை சுதந்திரம் வாங்கி நாம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். திரும்ப எதுக்கு ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட இவங்க திரும்ப அடிமையான மாதிரி? ஏன் அவங்க நம்மளோட விஷயத்துல ஒரு பாரம்பரியம் சார்ந்த நம்மளோட உணர்வு சார்ந்த விஷயத்துல அவங்க ஏன் தலையிடுறாங்க? அவங்க என்ன பண்றாங்க? ஆதரவற்ற விலங்குகளுக்கான ஒரு அமைப்புன்னு தன்னை பதிவு பண்ணிக்கிறாங்க. 1980 பதிவு பண்ணிக்கிட்டு இவங்களே ஒரு அவசர சட்டம் அமெரிக்காவில் கொண்டுட்டு வராங்க. ஆதரவற்ற விலங்கெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு யாரும் உரிமை கோரலன்னா அதை நாங்க கொன்னுடுவோன்னு. இப்ப மாட்டை வதைக்கிறாங்கன்னு அவங்க பேசுறது சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது? ஒரு மாடு எப்படி வளர்க்கப்படுதுன்னு தெரியுமா? ஒரு காளை அது அந்த காளை வேற எந்த விவசாய இதுக்கு எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு அந்த ஜல்லிக்கட்டு காளைனா அது ஜல்லிக்கட்டு அன்னைக்கு மட்டும்தான் பயன்படும். அதுக்கு தினம் அதுக்கு பயிற்சி கொடுத்து அதிகபட்ச பயிற்சின்னா அது கால் வலுவா இருக்கணும், தண்ணியில நீந்த விடுவாங்க, அவ்வளவுதான். அதை அடிக்கிறது, மிளகாப்பொடி தூவுறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கும் போது ஒரு கால்நடை மருத்துவர் பார்வையில ஒரு கலெக்டர் முன்னாடி தான் ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணி தான் பண்றாங்க. இதை என்ன வதைக்கிறாங்கன்னு ஒரு குழந்தை மாதிரி வளர்த்த ஒரு காளையை எப்படி அவங்க வதைக்கிறாங்கன்னு அவங்க தடை கேட்கறாங்க. இதை இவங்க வேடிக்கை பார்த்துட்டு என்னால முடியாது, அவர் குறை சொல்றாரு, இவர் குறை சொல்றாரு, இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. யாராவது ஏதோ இன்னைக்கு இவங்க நாங்க ஒத்துக்கிறோம் மதல் மேல பூனையாதான் சார் இன்னைக்கும் இருக்காங்க. இந்த பிள்ளைகளோட பிரச்சனைகள் தீவிரம் அடையும் போதுதான் நாங்க ஆதரிக்கிறோம். நீங்க அறிக்கை விட்டுருக்கலாம் இல்ல, நீங்க நாங்க மாணவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் பிரச்சனையை நீங்க இதை வாபஸ் வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல. ஏன்னா இதுக்கு மேல ஒன்னும் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதனால நாங்க ஆதரிக்கணும் இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. தலைமையெல்லாம் ஆதரிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் போராட்டம் இந்த தமிழகம் முழுக்க பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு. தமிழகம் மட்டும் சொல்ல முடியாது. இன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. லண்டன், ஜெர்மனி, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்தியர்கள் வசிக்கிற பெரும்பாலான பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் இளைஞர்கள் கூடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அரசியல் கட்சிகள் திரளாத, அரசியல் கட்சிகளால் கூட்ட முடியாத இவ்வளவு பெரிய மக்கள் திரண்டு இருப்பதை எப்படி பாக்குறீங்க? இந்த அளவிற்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததற்கான காரணம் யார்? இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டு வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலை மெரினாவில் போய் நானும் பார்த்தேன்.
ஆனால் நான் உள்ளே போய் அங்கே எந்த பிரதிநிதித்துவம் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் அரசியல் கட்சிகள் இதில் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு மதிப்பு கொடுத்து எந்த அரசியல் கட்சியும் நாங்கள் அதில் போய் தலையிடவில்லை. அதை ஆதரிக்கிறோம். ரொம்ப தெளிவாக அவர்கள் கேட்பது மக்கள் பிரதிநிதிகள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள், முதலமைச்சரை அழைக்கிறார்கள், மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசிடம் கேட்கிறார்கள். ஆக அவருடைய பார்வை, அவருடைய கோரிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு தெளிவான புள்ளிக்கு வந்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இவர்கள் இப்ப நாங்க போன எங்கள்கிட்ட கேட்கல அவங்க, அப்ப நாங்க போராடுகிற இடத்தில் இருக்கிறோம் என்பதை தெளிவாக அந்த இளைஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்ப நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் முறையாக நடைமுறைப்படுத்த தவறியதை உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்து இன்றைக்கு கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுல இந்த போராட்டத்தை கூட இன்றைக்கு இவர் சொன்னார், ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்று. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்டத்திற்கு பின்னால் அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதுன்னு சொல்றார். அந்த போராட்டத்தையே கொச்சைப்படுத்துறார். தன்னியல்பாக திரண்டிருக்கிற ஒரு மாணவர் எழுச்சியை, ஒரு இளைஞர் எழுச்சியை அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது என்று சொல்வதன் மூலம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப நீங்க இந்த குரலையே செவிமடுக்க தயாராக இல்லை என்பதுதான் அதன் மூலம் தெரிய வருது. இதை நீங்க ஏதோ ஒரு தூண்டுதல் நடக்குது, அவர் தூண்டிட்டாங்க, என்ஜிஓக்கள் தூண்டிருச்சு, அரசியல் கட்சிகள் தூண்டிருச்சு, இதனால தான் அந்த இளைஞர்கள் மிக தெளிவாக அரசியல் கட்சிகள் யாரும் வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு வெளிப்படையாக அறிவித்து போராட்டம் நடைபெற்ற பிறகும் கூட அதற்கு காரணம் கற்பிக்கக்கூடிய ஒரு இடத்துல மத்திய அமைச்சரே இருந்தார்னா என்ன தீர்வு கிடைக்கும்? அப்போ இன்னைக்கு இளைஞர்கள் இந்த அளவுக்கு திரண்டு அது நாளுக்கு நாள் பெருகுவதற்கு அரசு அமைப்பின் மீது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவநம்பிக்கை காரணம். அவநம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு கூடியிருக்கிறாங்க. அப்ப இதில் நான் இந்த இளைஞர்களை நோக்கி தெளிவாக சொல்றது என்னன்னா, இதற்கு பின்னால் ஒரு பெரிய பண்பாட்டு படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க இன்னைக்கு அரசை நோக்கி கேள்வி கேட்கிறீங்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஆனா இது ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல. ஜல்லிக்கட்டு என்பது பல கன்னிகளினுடைய ஒரு கன்னி. நம் மீது திணிக்கப்பட்ட கூடங்குளம் அணு உலை, நம் மீது திணிக்கப்பட்ட நியூட்ரினோ திட்டம், நம் மீதான மீத்தேன் திட்டம், நம்மை வதைப்பதற்காக கொண்டு வந்த நீட் தேர்வு, இதனுடைய நீட்சியாக வந்திருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டையும் ஒரு பண்பாட்டு படையெடுப்பாக நம்முடைய மாநிலத்தின் மீது, நம்முடைய மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட படையெடுப்பாக நீங்கள் பார்த்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு விரிவு செய்ய வேண்டும் என்பது இந்த இளைஞர்களை நோக்கிய நம்முடைய கோரிக்கை. இதுல என்னன்னா, மோசடியாக எல்லா கட்சிகளையும் தானே புறக்கணிக்கிறாங்க. அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துதான் கட்சிகளே வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. கட்சிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. இப்படி சொன்ன பிறகும் கூட மத்திய அமைச்சர் இது தூண்டுதலின் பேர்ல நடக்குதுன்னு சொல்றாருல. இந்த மாதிரி பேச்சு வந்துடக்கூடாது, அந்த போராட்டம் களங்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அந்த இளைஞர்கள் சொல்றாங்களே தவிர அரசியல் கட்சிகளின் மீதான வெறுப்பினால் சொல்லல. அந்த போராட்டத்தினுடைய மாண்பு கெட்டு போய்விடக் கூடாது, அது தவறாக சித்தரிக்கப்பட்டு விடக் கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கையிலிருந்து சொல்றாங்க. அப்படிதான் அதிமுகவினுடைய சார்பாக அவங்க வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. அவசரமாக ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கணும், பீட்டா மீது தடை விதிக்கணும்னு அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சொல்லியிருக்காங்க. தற்போது நாளை முதலமைச்சருடைய டெல்லி பயணம். அதிமுக தன்னளவில் இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் இப்போது வரை மேற்கொண்ட மாதிரி தெரியும். ஏன்னா ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை கவர் பண்ணிட்டு இருக்க வகையில் பார்க்கிற போது இந்த போராட்டத்தை அதிமுக அரசு ஒடுக்குவது போலவும் தெரியவில்லை. அவங்க எடுக்கிற நடவடிக்கை குறித்து அவங்க பதில் சொல்றாங்க. இதுக்கு மேல ஒரு மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும் எதிர்பார்க்கறீங்க ஷானவாஸ்? அதாவது ஒரு போராட்டம் நடக்கிறது, மக்கள் இளைஞர்கள் திரண்டிருக்கிறார்கள். அங்க மின் தடை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அலங்காநல்லூர்ல அந்த இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய, அந்த ஊர் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை தடுக்க வேண்டிய, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுப் பொருளை தடுக்க வேண்டிய, அங்கே உள்ளே ஆதரவளிக்க செல்பவர்களை பேரிகார்ட் போட்டு தடுத்து நிறுத்தி சோதனை இட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்போ இந்த போராட்டத்தை ஆதரிப்பதாக ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மறுபக்கம் ஒடுக்கக்கூடிய வேலை இந்த அரசை செய்கிறது. உங்களுக்கு யாருக்கு பயம்? 50 எம்பிக்களை வைத்திருக்கிறீர்கள். கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் திமுகவை கேள்வி கேட்டவர்கள் இன்றைக்கு 50 எம்பிக்களை வைத்திருக்கிறீர்கள். உங்கள் ஆதரவு பல விஷயத்தில் மோடி அரசுக்கு தேவைப்படுகிறது. மோடி அரசு உங்களை பார்க்க ஓடி வருகிறது. பல விஷயங்கள்ல பல மசோதாக்கள் நிறைவேறணும், உங்கள் மேலவையில் உங்களுடைய ஆதரவு தேவை. இப்படிப்பட்ட ஒரு திடமான இடத்தில் மூன்றாவது தேசிய பெரிய கட்சியாக, நாடாளுமன்ற கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதற்கு அஞ்சணும்? அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை நாளைக்கு முதலமைச்சர் போறாருன்னு சொன்ன பிறகு தான் அனுமதி கிடைக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்ப மோடி அரசு தமிழ்நாட்டை எப்படி பார்க்கிறது? அப்படி பார்க்க வேண்டிய இடத்தில் ஏன் அதிமுக இருக்கிறது? அதான் நம்ம கேள்வி. அப்ப அதிமுக இன்னும் குரல் எடுத்து பேச முடியாதா? தொடர்ந்து பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியாதா? ஆலு ஷானவாஸினுடைய கேள்விகளுக்கு அதிமுகவும் பாஜகவும் என்ன பதிலளிக்கிறது பார்க்கலாம். சென்னையில் பெருந்திரளாக மெரினா கடற்கரையை இளைஞர் திரளாக இருக்கிறது. மெரினா கடற்கரை முழுக்க மனித திரளாகவே தெரிகிறது. அங்கிருந்து ஒரு பிரதிநிதி இங்க இருக்கிற நம்முடைய ஆளுமைகளிடம் கேள்வி கேட்க இருக்கிறார். அந்த குரலுக்கும் செவிமடுக்கலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
கேள்வி நேரம் தொடர்கிறது. தமிழகம் முழுக்க தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் போராட்டங்களினுடைய பாதை எப்படி இருக்கிறது, அந்த பாதைகள் தங்களுக்கான இலக்கை எட்டுமா என்கிற கேள்விகளை இன்றைய கேள்வி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்போது சென்னையினுடைய பெருந்திரளாக போராடி கொண்டிருக்கிற சென்னை மெரினாவிலிருந்து மருத்துவ மாணவர் முகேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முகேஷ், இங்கே நம்முடைய அரங்கில் அதிமுக மற்றும் பாஜகவினுடைய பிரதிநிதிகள் இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கத்தையும் அவர்களிடம் கேட்க விரும்புகிற கேள்விகளையும் எழுப்பலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ்குடி. எங்கள் தமிழ்குடியின் இன அடையாளமாக வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை தடை செய்ததற்கான காரணத்தினால் இங்கு பெரும் திரளான மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் அனைவரும் இங்கு அறவழியில் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகரை பொறுத்தவரை மெரினா கடற்கரை மட்டுமில்லாமல் மத்திய கைலாஸ், மதுரவாயில், மயிலாப்பூர் ஆகிய இடங்களிலும் மாணவர்கள் திரண்டு வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். அதிமுக களத்தில் உள்ள அதிமுக பிரதிநிதியிடம் என் முதல் கேள்வியை கேட்க விரும்புகிறேன். சென்னை மெரினா கடற்கரையில் போராடி கொண்டிருக்கும் எங்கள் மாணவர்கள் வைத்த முதல் கோரிக்கை, மாண்புமிகு முதல்வர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கு வந்து மெரினா கடற்கரை வந்து எங்கள் கோரிக்கையை ஒரு முறை கேட்டு செல்லுங்கள் என்ற ஒரு முதல்கட்ட கோரிக்கையை வைத்திருந்தோம். ஏன் அவர் வரவில்லை? புரிகிறது, அவர் முதலமைச்சர் எளிதில் சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், எளிமையான முதலமைச்சர் என்று அனைவரும் போற்றப்படும் ஒரு முதலமைச்சர். ஏன் இந்த பிரச்சனைக்கு இங்கு மெரினா வரவில்லை என்ற என்னுடைய முதல் கேள்வி. சொல்லுங்க. அதாவது நண்பர் கேட்ட கேள்விக்கு நேற்றைய தினம் இரவு 2 அமைச்சர்கள் ஜெயக்குமாரும் மாப்பா பாண்டியராஜும் நேரடியாக சந்தித்து இவர்களோடு பொறுமையாக கலந்து பேசி சந்தித்தார்கள். இவர்களோடு கோரிக்கையெல்லாம் கேட்டுவிட்டு நாங்களும் அதற்கு அறிக்கை இவர்கள் கட்டாயமாக அறிக்கை விடுவது மட்டுமல்ல, உத்தரவாதமாக இங்கே இப்பொழுதே சொல்ல வேண்டும் என்றார்கள். 2 மாநில அமைச்சர்கள் அதற்கு மேலே அவங்களுக்கு உத்தரவு போடுகிற அளவுக்கு அவர்களால் முடியாது. அதனால் அவர்களும் முதலமைச்சர் சொல்லித்தான் அவர் உத்தரவின் பேரில் தான் இவர்கள் வந்து இவர்களோடு கலந்து பேசினார்கள். அரசு மாணவர்களுடைய போராட்டத்தையோ இவர்கள் உணர்வுகளையோ மதிக்காமல் இல்லை. முதலமைச்சர் என்பது நாளைக்கு அவர் வந்து இதில் வந்து சும்மா இவங்ககிட்ட தமிழக அரசு செய்யக்கூடிய காரியமாக இருந்தால் நிச்சயமாக வந்து உட்கார்ந்து பேசி முடிச்சிருப்பார். இது வந்து பிரதமரை சந்தித்து பேசி தான் செய்ய வேண்டும். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி சினிமா நடி கௌதமிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற பிரதமர் காவிரி தண்ணி பிரச்சனைக்காக இதே 50 MP போன போது அப்போ இதே மாதிரி தான் பண்ணார், இப்போ இதே மாதிரி தான் பண்ணுறார். நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம மத்திய அரசு நமக்கு உதவி பண்ணல, மக்களை மதிக்கலைனாக்கா தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற ஒரு மத்திய அரசு இல்லை என்பதை என்னுடைய குற்றச்சாட்டு. எனக்கு ஒரே நீங்க சொன்ன அந்த பதில் இருக்கிற முக்கியமான விஷயம், எவ்வளவு பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் ஒரு மக்கள் பிரதிநிதி என்கிற முறையில் முதலமைச்சருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறதுக்கு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கணுங்கிறது உங்களுக்கான அணுகுமுறையாக இருந்தால், எவ்வளவு பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் தான் வாக்களித்த மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவங்களுக்கு நேரா போய் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன தயக்கம்? முதலமைச்சர் வந்து இவர்களோட பிரதமர் மோடி மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ இவர்களுடைய உணர்வுகள், கோரிக்கை என்ன? இன்னைக்கு 3 கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து மத்திய அரசை பிரதமரை முதலமைச்சர் சந்தித்து பேசி இந்த அவசர கால சட்ட வடிவத்தை கொண்டு வந்து அமுல்படுத்த வேண்டும் ஒன்று. 2வது பீட்டாவை மத்திய அரசு ரத்து செய்வதற்கு உறுதி வழங்க வேண்டும் ஒன்று. 3வது நீதிமன்ற தீர்ப்புல முறையா நமக்கு தீர்ப்பு வாங்கி ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிறாங்க. இந்த 3ம் பேசுறதுக்கு யாரு கூட பேசணுமோ அவரோடு நாளைக்கு பேசி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். இந்த பதிலை பிரதமர் மோடி சொன்னால் என்ன செய்வீங்க? நான் சிஎம் கிட்ட பேசுகிறேன், அதுக்கு அதிமுக எம்பி கிட்ட பேசணும், அவர் பதில் சொன்னா எப்படி சார் நம்ம வச்சுக்க முடியும்? என்னுடைய கோரிக்கை முதலமைச்சரிடத்தில் அவர் பேசுகின்ற பொழுது முறையாக பதில் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி சொல்லவில்லை என்றால் நாங்களும் சேர்ந்து இவர்களோடு போராடி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். வாக்கு கேட்கிற போது ஒவ்வொரு வீதியாக போய் வாக்கு கேட்கிற அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, மக்கள் பிரதிநிதிகளான பிறகு, மக்கள் எங்க கிட்ட வந்து பதில் சொல்லுங்கன்னு கேட்கிற போது நான் வரமாட்டேன்னு சொல்றது என்ன மாதிரியான பதில்? அவர் வரமாட்டேன்னு எந்த இடத்துலயுமே சொல்லல, சொல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கறத உணர்ச்சி வசப்பட்டு ஒரு போராட்டம் ஒரு 50,000 பேர் பண்ற இடத்துல ஒரு முதலமைச்சர் வந்து பேசி அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிட்டா நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. அவ்வளவுதான் முகேஷ். 50,000 பேர் கூடி இருக்கிற ஒரு இடத்தில் முதலமைச்சரை நேரில் வர சொல்வது என்ன வகையிலான சாத்தியம்னு கேட்கிறார் அதிமுக பிரதிநிதி. நான் குறிப்பிட விரும்புகிறேன், தொகுப்பாளர் சொல்லியபடி நானும் போடிநாயக்கன் ஒரு தொகுதியில் ஒரு நானும் போடிநாயக்கன் தொகுதியிலிருந்து தான் வர்றேன், அமைச்சர் அவர்கள் தொகுதியிலிருந்து தான் வர்றேன். வீதி வீதியா இறங்கி வாக்கு கேட்டாரே, ஏன் இப்ப எங்களோட பிரச்சனையில கேட்க அவர் ஏன் வரக்கூடாது?
தொகுப்பாளர் கேட்டதே கேள்விதான். நீங்க அசம்பாவிதம் நடந்துவிடும், நாங்கள் என்ன வன்முறைவாதிகளா? அறவழியில் போராடி கொண்டிருக்கிறோம். வன்முறைவாதிகள் தானே உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்? அறவழியில் போராடி கொண்டிருக்கும் படித்த மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் எப்படி உங்களுக்கு என்ன விதமான என்ன ஒரு பிரச்சனை உங்களுக்கு? இது எனக்கு புரியல சார். இது கொஞ்சம் நல்ல பதிலா நான் சொல்றது சாரி மன்னிச்சுக்கங்க. அவருடைய கேள்வி பொதுவாகவே மருத்துவ மாணவர்கள் போராட்டத்துக்கு எல்லாம் வரமாட்டாங்கன்னு உணர்ச்சி சொல்லுவாங்க. வசப்பட்டு காலையில இருந்து பல்வேறு வகையான பூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க போராட்டத்தை யாரும் கொச்சைப்படுத்தவில்லை, அதை வரவேற்கிறோம், ஏத்துக்கிறோம். அந்த நேரத்தில் அவர்களோடு கலந்து பேசுகின்ற பொழுது எல்லாருடைய உணர்வும் ஒரே மாதிரி இருக்காதனால நம்ம போய் அங்க எதுவும் தேவையில்லாம நடக்கக்கூடாதுன்னு அவர் என்ன செய்யறாருன்னா, இது எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். என்ன கோரிக்கையோ முதலமைச்சர் சென்னை மெரினாவில் நேற்று 300 பேரோடு தொடங்கிய போராட்டம் இன்னைக்கு 50,000 பேர் கடந்த போராட்டமாக மாறி இருக்கிறது. அங்க இருக்கிற இளைஞர்கள் டிராபிக் ஜாம் ஆயிடக்கூடாதுன்னு அவங்களே கைகளை கோர்த்துக்கிட்டு டிராபிக் வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு யாருமே கொச்சப்படுத்தல, எங்காவது சண்டை பண்றாங்கன்னு சொன்ன ஒண்ணும் பண்ணலையே. இன்னைக்கு அப்படியே நண்பர் சொன்னார், அவங்களுக்கு உணவு செய்கின்ற பொழுது அந்த காவல்துறை தடுத்தாங்கன்னு. யாரெல்லாம் அது செய்யற அரசாங்கத்துல அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ முதலமைச்சரோ பின்னால் காவல்துறை அதிகாரி மாணவர்கள் மீது தடியடி நடத்தினாரோ, அங்கு யாரு எதை செய்தாரோ உடனடியாக அங்கிருந்து அவங்களை மாத்திட்டு வேற போலீஸ் அதிகாரி தான் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழக அரசு முறையாக நடந்திருக்கிறது. மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் அரசு இருக்கிறது ஒழிய மக்களை துன்புறுத்துவதற்கல்ல. அந்த மாதிரி அரசு எங்க அரசு இல்ல. முகேஷ், 50,000 பேர் கூடி இருக்கீங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். 50,000 பேர்கிட்டையும் ஒரு முதலமைச்சர் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியுங்கிற கேள்வியில உங்களுக்கு நியாயம் தெரியலையா? அவங்களுக்குள்ள யார் முக்கியஸ்தர்? யாரோ ஒரு 2 பேர்கிட்ட தான் பேச. யாருக்கிட்ட பேசுறது சொல்லுங்க. இந்த கேள்வியை விட்டுட்டு நான் நீங்களே கூப்பிடுங்க சார். நாங்க 10 பேர்கிட்ட பேசினா போதாதா? எங்கள் பிரதிநிதிகளாக நாங்க வெறும் 10 மாணவர்களை அனுப்புறோம், அவங்ககிட்ட மட்டுமே பேசுங்கன்னு தானே நாங்க ஒரு கோரிக்கை வச்சோம். எல்லார்ட்டையும் பொது மேடையில உட்கார்ந்து நாங்க பேசுங்கன்னு சொல்லலையே. வெறும் 10 மாணவர்கள் நீங்களாக அழைத்து கொண்டு 10 பிரதிநிதிகளை நாங்கள் தருகிறோம், அவர்களை வைத்து பேசுங்கள் தானே நாங்க சொன்னோம். வேற எந்த கோரிக்கையுமே நாங்க வைக்கலையே. இல்ல, எனக்கு இன்னொரு, நீங்க ஒரு முதலமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் போராட்டங்கள் அத்தனைக்கும் பதில் சொல்லணுங்கிறது நியாயமா? முகேஷ், உண்மையில நியாயமான விஷயம் தானே. அதுக்காக தானே அவரை நாங்க சிஎம் போஸ்ட்ல உட்கார வச்சிருக்கோம், அதுக்காக தானே ஓட்டு போட்டிருக்கோம். அதை சொல்லி தானே அவங்க ஓட்டு வாங்கினாங்க. இது உணர்ச்சி வசமா நான் சொல்ற ஒண்ணு இல்ல சார். சொல்லுங்க முகேஷ், என்ன சொல்லுங்க. அவர் சொன்னதுல புரிஞ்சிச்சு. நான் பாஜக பிரதிநிதி அவர்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இங்க மெரினா கடற்கரையில் கூடியிருக்கும் அனைத்து மாணவர்களின் ஹலோ சொல்லுங்க முகேஷ், பாஜக பிரதிநிதியிடம் நான் கேட்க விரும்பிய கேள்வி இங்க மெரினா கடற்கரையில் கூடியிருக்கும் அனைத்து மாணவர்களின் ஒருமித்த குரல், வாடிவாசல் திறக்கும் வரை நாங்கள் வீடு வாசல் செல்ல மாட்டோம். 35 மணி நேரம் தாண்டியும் இந்த போராட்டம் தொடர்கிறது. 350 நேர மணித்துளிகள் ஆனாலும் நாங்கள் இங்கேதான் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருப்போம். நாளை முதல்வர் அவர்கள் பிரதமர் அவர்களை சந்திக்க செல்கிறார். இன்னும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூட 6 நாட்கள் இருக்கின்றது. அவசர கூட்டம் சாத்தியமா? அது எந்த அளவுக்கு சாத்தியம்? எவ்வளவு நீங்க கணிச்சு வச்சிருப்பீங்களே, உங்களுக்கு தெரியும். ஓகே முகேஷ், தொடர்ந்து என்ன திருச்சியிலிருந்து போராட்ட குழுவிலிருந்து ஜான் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜான், உங்களுடைய கேள்வியும் கேட்டுருங்க. அதிமுக மற்றும் பாஜக பிரதிநிதியிடம் மொத்தமாக அவரிடம் பதில் வாங்கிவிடலாம். அதான் சார், இங்க இருக்க ஒட்டுமொத்த ஆயிரக்கணக்கான மாணவர்களின் ஒரு குரலாக, ஒரு உணர்ச்சியாக இங்கே சொல்ல விரும்புவது அதுதான். அதாவது மாநில அரசை கேட்டால் மத்திய அரசு சொல்லுவாங்க, மத்திய அரசை கேட்டால் பீட்டாவை சொல்லுவாங்க. ஆனால் மாநில அரசை கேட்டோம்னா நாங்கள் போராட்டத்துக்கு ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போலீஸை வச்சு தடியடியில் வச்சு அடிப்பாங்க. 1001 படத்தை பார்ப்பாங்க, மாணவர்கள் போராட்டத்தை பார்க்க மாட்டாங்க. இதுவே நம்ம மாநில அரசு மத்திய அரசை கேட்டோம் அப்படின்னா, உங்கள் போராட்டத்தை வரவேற்கிறோம், ஆனால் உங்கள் போராட்டத்தை நிப்பாட்ட மாட்டோம்னு தான் சொல்லுவாங்க. பீட்டாவை கேட்டால் நீ முடிஞ்சால் நடத்திப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர, அவர் சொல்கிறார் இங்கே ஒரு இதை கூட சமூக வலைதளத்தில் எங்களால் பதிவு செய்ய முடியல சார். இத்தனை மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள், 15,000 20,000 மாணவர்கள் இருந்தும் எங்களால் பதிவு செய்ய முடியல. முடிவாக
நீங்கள் உங்கள் வேலை டெல்லியில் போயிட்டு வாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு முதல் கோரிக்கை என்னன்னா, வாடிவாசல் வழியாக 5 காளைகள் நிச்சயம் போக வேண்டும். நாங்கள் பீட்டா சொன்ன சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். கண்டிப்பாக 5 காளைகளை வாடிவாசல் வழியாக விடணும். அதுவரை வீடு வாசல் போக மாட்டோம் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காக பிஜேபி அரசு பிரமுகராக இருந்தாலும் சரி, அதிமுக பிரமுகராக இருந்தாலும் சரி, இருவரும் அதுக்கு உதவிட வேண்டும். நாங்கள் வேணும்னே செஞ்ச போராட்டம் கிடையாது, இல்லை சும்மா ஜாலிக்கு வந்த பிறகு. இங்கே ஒரு 90% மக்கள்கிட்ட மாணவர்கிட்ட கேட்டால் கூட ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு கூட மாட்டாங்க. ஆனால் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம கலாச்சாரமும் பண்பாடும் அழிந்து கொண்டிருக்கிறது. தமிழனை யார் வேணா அடிக்கலாம், யார் வேணா உதைக்கலான்னு ஒரு இக்கட்டான நிலைமை இங்கே இருக்கிறது. அதை உணர்ந்து மட்டும்தான் இங்கே இருக்க அனைத்து மாணவர்களும் போராடுகிறார்கள் தவிர ஜல்லிக்கட்டு என்ற ஒரு காரணம் மட்டுமில்லை. எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதை மதித்து இங்கிருந்து தமிழர்களின் பிரதிநிதியாக போகும் அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளும் வடநாட்டு பிரதமராக இருந்தாலும் சரி, தமிழர்களின் உணவை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இதுவே எங்கள் ஒரே ஒரு கோரிக்கை. அதுவரை எங்கள் காத்திருப்பு போராட்டம் திருச்சியில் நடைபெறும். அனைத்து மாணவர்களும் பங்கு பெறுவார்கள். நாளை 20,000, 40,000, 50,000 என்று மாறுமே தவிர அதுவரை எங்கள் போராட்டம் முடியாது. காத்திருப்பு போராட்டம் கண்டிப்பாக தொடரும். இந்த சென்னையில் தற்போது பேசிய முகேஷுக்கும் திருச்சியிலிருந்து பேசிய ஜானுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் என்பது ஒரே விதமான ஸ்டேட்மெண்ட். வாடிவாசல் திறக்கும் வரை வீடுவாசல் போவதில்லை. ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் என்பது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் மட்டுமில்லை, எங்கள் கலாச்சாரம் அழிக்கப்படுவதை எதிர்க்கிற எங்களது முதல் குரல். 2 சம்பந்தமே இல்லாத இளைஞர் திரள் வேற மாவட்டங்களில் இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய டிஸ்டன்ஸில் இருக்கிற நபர்கள் ஒரே மாதிரியான கோரிக்கை ஒரே மாதிரியான டோன்ல முன்வைக்கிறாங்க. ஆனா அதுக்கான பதில் மட்டும் இப்போ வரைக்கும் ப்ராப்பரா கிடைக்கல. அவங்களுடைய போராட்டமே ஜல்லிக்கட்டு என்கின்ற கலாச்சாரத்தை அழிக்கக்கூடாது, அதை நடத்த வேண்டும் என்பதுதான். அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்துவரும் ஒரே குரல், ஒருமித்த குரலில் இன்றைக்கு அந்த போராட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான், அவரும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டு விளையாண்டவர் தான். அதனால் அவருக்கு அந்த உணர்வுகள் அத்தனையும் தெரியும். பொறுப்பில் இருக்கின்ற பொழுது நாளைக்கு பிரதமரை சந்திப்பதிலே நிச்சயம் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு என்ன புரியலன்னா, ஜல்லிக்கட்டு நிச்சயம் நடைபெறும்னு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருந்தார் ஏற்கனவே முதலமைச்சர். சில நாட்களுக்கு முன்பாக தான் பிரதமரை தெரிவிச்சிருந்தார். இங்க இருக்கிற போராட்டங்கள், நடந்து கொண்டிருக்கிற கோரிக்கைகள், ஏற்கனவே எழுதிய கடிதங்கள், இது அத்தனையும் பிரதமர் மோடிக்கு தெரிந்தும் இப்ப நாளைக்கு போய் நீங்க அதை தான் திரும்ப சொல்ல போறீங்க. ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்துவதற்காக நீங்கள் பயணப்படுகிறீர்கள். வலியுறுத்துறது சட்டத்தை புதிதாக சட்ட வடிவத்தை கொண்டு வந்து அவசர கால சட்டமாக இதை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் போகிறார். தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்க முடியுமா? நாளை டெல்லி செல்கிற முதலமைச்சர் வெறுங்கையோடு திரும்பி வரமாட்டார் என்று உங்களால் சொல்ல முடியும்? நிச்சயமா திரும்பி வரமாட்டார். பிரதமரும் அப்படி அனுப்ப மாட்டார். நிச்சயம் மத்திய அரசு செய்யும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா ஒரு தமிழகத்துடைய 7 கோடி மக்கள், 2 ஆண்டுகளாக நம்பிக்கை இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒரு நாள் 2 நாள் சார், 2 வருஷமாக 2 ஜல்லிக்கட்டுகள் 2 வருடங்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா 2011 ஜெயராம் ரமேஷ் கொண்டு வந்தப்போ திமுக காங்கிரஸும் 2 பேரும் ஒன்னும் மத்தியில கூட்டணி ஆட்சியா இருந்தாங்க. அவங்க அதுக்கு குரல் கொடுத்து போராடி இருந்தா பிரதமர் வீட்டில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மந்திரி சபை கூட்டம் நடக்கும். கேபினட் மினிஸ்டர்கள் திமுக போய் கலந்துட்டாங்களே, அன்னைக்கே இதுக்கு தடை போட்டு அது போராடி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த மாணவர்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு காரணம் யார்? திமுகவும் காங்கிரசும் தான். அதனால இதுல ஒட்டுமொத்தமா சொல்ல போறது நாங்க ஒண்ணும் செய்யல. நீங்க சொல்றது உண்மையாகவே இருந்தாலும் அப்படி உண்மையாக இருந்தால் அந்த காரணத்திற்காக திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றிவிட்டு அதிமுகவை கொண்டு வந்திருக்காங்க, காங்கிரஸ் அகற்றிவிட்டு பாஜகவை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நீங்க உங்ககிட்ட அதனாலதான் அந்த உணர்ச்சி வசப்பட்டு போராட்டம் நடத்துகிறவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் தமிழ்நாட்டில் தான் வாழுகிறோம். அவர்கள் இருக்கிற உணர்வு எங்களுக்கும் இருக்கு. எல்லாருக்கும் ஒட்டுமொத்த உணர்வாகத்தான், நம்ம 7 கோடி மக்களுடைய உணர்வாகத்தான் நாளைக்கு முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறார். நிச்சயம் நல்ல முடிவு வரும். நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீதிமன்றங்களில் இருக்கின்ற நீதி அரசர்கள், உச்ச நீதிமன்றத்தில் எல்லா வழக்குகளும் எடுக்கின்ற பொழுது சில அசம்பாவித நடக்கின்ற பொழுது அதை தானே முன் பொதுநல வழக்காக எடுக்கிறார்கள். அதுபோல் இன்றைக்கு மாணவர்களுடைய பிரச்சனை, லட்சக்கணக்கான மாணவர்களுடைய பிரச்சனை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்களே, இந்த குரல் அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் இந்த நாட்டை காப்பதற்காக நீதிமான்களாக இருப்பவர்கள் தான். இவர்களுடைய குரலை இவர்களுடைய குழந்தைகளாக, நீதி அரசுடைய மகளாக, மகனாக இந்த மாணவர்களை நினைத்து பார்த்து
இதற்காக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் அவசர காலமாக அந்த தீர்ப்பை உடனடியாக வழங்கி இவர்களை காக்க வேண்டும். தமிழருடைய மானத்தையும் தமிழருடைய பண்பாட்டையும் காப்பதற்கு நீதியரசர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். சார், இந்த அதிமுக அவங்க சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்க நம்பிக்கையா நாளைக்கு பிரதமர் மோடி சந்திக்க போகிறோம், திரும்பி வரும்போது வெறுங்கையோடு திரும்பி வரமாட்டோங்கிறாங்க. ஷானவாஸ் என்ன நினைக்கிறார்? முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவருடைய ஆளுமை திறனுடைய வெளிப்பாடாக மத்திய அரசோடு பல விஷயங்களில் முரண்பட்டு நின்றார். உதய் மின் திட்டத்தை ஏற்க முடியாதுன்னு சொன்னார், ஜிஎஸ்டியை ஏற்க முடியாதுன்னு சொன்னாங்க, நீட் தேர்வில் மாற்று கருத்து வைத்தார்கள். இன்றைக்கு அந்த மறைவுக்கு பிறகு ஒரு மாதத்தில் அத்தனையிலும் கையெழுத்து போட்டு வந்திருக்கிறது இந்த அரசு. மத்திய அரசினுடைய அத்தனை அம்சங்களிலும் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு முரண்பட்ட, இந்த சமூக நீதிமன் முரண்பட்ட, மத்திய அரசினுடைய இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களோடு முரண்பட்ட, அதிமுக முரண்பட்ட, ஜெயலலிதா அவர்கள் முரண்பட்ட அந்த விஷயங்களெல்லாம் உடன்பாடோடு கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். நாளைக்கு என்ன கையெழுத்து போட போகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் அப்படி போட்டுவிடக் கூடாது. அவர்கள் சில நிபந்தனைகளை தளர்த்தலாம், சில வாஞ்சையான வார்த்தைகளை பேசலாம். உதய் மின் திட்டத்தில் பேசியது போல, ஜிஎஸ்டியில் பேசியது போல, நீட்டில் பேசியது போல பேசலாம். ஆனால் அப்படி பேசுவதற்கு மயங்கி நீங்கள் கையெழுத்து போட்டு வந்து விடாதீர்கள், ஒப்புக்கொண்டு வந்து விடாதீர்கள். தமிழ்நாட்டினுடைய நிலைமை மாறி இருக்கிறது. இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டோடு நின்றுவிடும் என்று தயவு செய்து கணக்கு போடாதீர்கள். இந்த போராட்டம் விவசாயிகள் பிரச்சனைக்கு நீட்செடியும், இது காவிரி பிரச்சனைக்கு நீட்செடியும். ஏனென்றால் இன்றைக்கு இளைஞர்கள் அரசியலற்றவர்கள் தான், அரசியல் கட்சிகள் அற்றவர்கள். நான் அவர்களை அரசியலற்றவர்கள் என்று, அரசியல் புரிதலற்றவர்கள் சுருக்கி நான் சொல்ல விரும்பல. அரசியல் புரிதல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திரண்டிருக்காங்க. அவர்கள் கட்சிகளை வர வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்களே தவிர இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். பீட்டா என்றால் யார் என்று தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சித்தாந்த பின்புலத்தையும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு கோக் பெப்சி வரைக்கும் தடை செய்யணும்னு கேட்கிறாங்க. அவங்க களத்துல நின்று இந்த தாமிரபரணியில நீ தண்ணியை உறிஞ்ச வராதேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் புரிதல் அடைய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் ஆளும் கட்சிக்கு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நாங்கள் சொல்லுவது, இந்த போராட்டம் விரிவடையும், நிச்சயமாக விரிவடையும். அந்த களத்தை நோக்கி இந்த இளைஞர்கள் எடுத்துச் செல்வார்கள். அதனால் நீங்கள் இதை குறைத்து மதிப்பிட்டு ஏதோ நாளைக்கு ஒரு சால்ஜாப்பு வார்த்தைகளோடு முடித்து விடலாம் என்று கணக்கு போட்டு விடாதீர்கள். இதை நீங்க ஒரு காத்திரமான ஒரு விஷயத்தை பதிலாக இதுல கொடுங்க. இதுல என்னன்னா, இந்த ஆளும் தரப்பு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு காரணம், நீதிமன்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்வது. அது நீதிமன்றம் சொல்லிருச்சு, பாஜக அதான் சொல்லுது, அதிமுக அதான் சொல்லுது, நாங்க என்ன செய்ய முடியும்? நீதிமன்றம் எத்தனை விஷயங்கள்ல குட்டுன்னு குட்டிருக்கு தெரியுமா? அதிமுகவையும் பாஜகவையும் குட்டுன்னு குட்டிருக்கு. நெடுஞ்சாலைகள்ல மதுக்கடைகள் இருக்கக்கூடாது, டாஸ்மாக் இருக்கக்கூடாது, 6 மாதம் கெடு என்று கெடு விதித்திருக்குது. ஒண்ணுக்கு பல முறை, பல 6 மாதங்கள். 2011 அதிமுக அரசு அமைஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் 2017 2வது அரசு வந்துருச்சு. இந்த 2வது அரசுக்குள்ள பல 6 மாத கெடுகளை உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. இன்னும் கடை இருக்குது நெடுஞ்சாலையில. எத்தனை தடை இதே மாதிரி சொல்ல முடியும்? பாஜக அரசுக்கு காவிரியில நடுவர் மன்றம் அமைக்கணும், மேலாண்மை வாரி அமைக்கணும், 3 நாள் அமைக்கணும், இதே உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. இங்க பீட்டாங்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பு தான் இதுல எதிராக நிக்குது. அன்றைக்கு தமிழ்நாடு அரசு வாதாடிச்சு, தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கை. அப்ப அரசினுடைய கோரிக்கை ஒரு பக்கம், உச்ச நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்று வழிகாட்டுகிறது. 3 நாள் அமைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு போய் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அதெல்லாம் முடியாது, அரசியலமைப்பு சட்டமா, நாடாளுமன்றமா, நீதிமன்றமா அப்படின்னு கேட்டுச்சா இல்லையா இதே மோடி அரசு? இன்னைக்கு அந்த குரல் எங்க போச்சு? அப்ப இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு பின்னால் நீங்க பதுங்குறீங்க. எத்தனை விஷயங்கள்ல பதுங்குறீங்க? நீங்க மலக்குழியில மனிதனை இறக்கி அப்படி செய்யக்கூடாது, தூய்மை பணியில மனித கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடிய அந்த செயல்ல மனிதனை இறக்க கூடாதுங்கிறது நீதிமன்ற சட்டம். 1 முறை 2 முறை இல்ல, சட்டமே நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்டிருக்கு அப்படி செய்யக்கூடாதுன்னு. இன்னைக்கும் துப்புரவு பணியாளர்களா தண்டவாளத்தில் இறக்கி விடப்படுபவர்கள் யாரு? மனிதர்கள். இங்க டிரைனேஜ்ல சுத்தம் பண்றதுல வாரத்துக்கு 3 பேர் செத்து போறான். இதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு தான். ஒரே நிமிஷம் செல்வராஜ், இங்க அடிப்படையிலான கேள்வி, ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது அவர் எதையெல்லாம் தீவிரமாக சொல்ல போற அந்த கேள்விகளுக்கு எல்லாம் அதுக்கு மட்டும் தான் பாஜக அரசிடம் சரணடைந்து விட்டது அதிமுக அரசுங்கிறது. அதான் சொல்ல வரா. அதிமுக அரசு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் எதையெல்லாம் எதிர்த்தார்கள் என்பது என்னன்னா, ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட போராட்டம் போல இது தெரியவில்லை. திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு இளைஞர்களுடைய பிரதிநிதியாக நாளை பன்னீர்செல்வம் பேசுவாரா அப்படிங்கறதான் கேள்வி. அதாவது நீங்க கேட்கிற கேள்வியோட முதல்ல அருமை சகோதரர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னதுக்கு 2 பதில் தான் சுருக்கமா. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லா திட்டங்களையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கவில்லை. உதய திட்டத்தையும் ஜிஎஸ்டியிலையும்
முழுமையாக தெரிந்து ஆராய்ந்து செய்ய வேண்டும். அவசரப்பட்டு நாங்கள் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு முழுமையாக உதய் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம், மத்திய அரசால் இது எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் கொண்டு வர திட்டத்தில் தான் அதை ஏற்றிருக்கோம். அதில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏதோ ஏற்றுக்கொள்ளாத மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி ஒரு தவறான ஒரு பாவனையை மக்கள் மத்தியில் கைதேர்ந்த கலையோடு சொல்லுகிறார்கள். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதோட ஜிஎஸ்டியை பொறுத்தவரை இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. வர்ற 18ஆம் தேதி பிப்ரவரி 18ன்றாங்க. அதனால அதில் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் தமிழக அரசுக்கும் சரிசமமாக பங்கு பிரித்து கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஜிஎஸ்டியை ஏற்றுக்கிறதா வேண்டாமாங்க முடிவே செய்யல. அது மந்திரி சபை கூட்டம் போட்டு தமிழக அரசுடைய முடிவெடுத்து அதன் பிறகுதான் முடிவெடுப்பது. தமிழக மக்களுக்கு விரோதமாக ஒரு நாளும் பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுற இல்ல, அவங்களும் எங்களை நாங்க சொல்றதெல்லாம் கேளுன்னு சொல்லவும் இல்லை. அந்த மாதிரி இதே காரணங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா சார்? நாங்க எந்த இடத்துலயுமே யாருக்கும் அடிபணி வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபு பாண்டியராஜன் அவர்கள் நீட் நுழைவுத் தேர்வில் தமிழகம் பங்கேற்கும் அறிவிச்சிருக்கிறார். என்ன பங்கேற்க சொல்லியிருக்கிறோம் சொல்லுங்க, என்ன பங்கு? நாம எந்த நீட் நுழைவுத் தேர்வு தமிழக கிராமப்புற மாணவர்களுடைய இடஒதுக்கீட்டை அவர்களது வருங்காலத்தை பாதிக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்த்தாரோ அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் அதை ஆதரிச்சு தமிழக அரசு அதை நாங்க ஏத்துட்டோம் மத்திய அரசு சொன்னதுன்னு சொல்லியிருக்கிறோமா? இந்த ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறும்ங்கிற அறிவிப்புக்கு பிறகு என்ன சார் காரணம்? அவங்க தான் சார் சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னுமே அதை ஏத்துக்கல சார். தமிழக அரசு அமைச்சரவை கூட்டத்துல முடிவு எடுத்து நாங்க அறிவிச்சிருக்கோம். எதுவுமே கிடையாது. முதலமைச்சர் அதை ஏத்துட்டேன்னு நாங்க நுழைவுத் தேர்தல் பிரச்சனை என்பது நீட் தேர்வு மட்டுமல்ல, இப்படி மாநில உரிமைகளை ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்துலயுமே மாநில உரிமைகளை இழக்கவில்லை. மாநில மக்களுக்கு மத்திய அரசு சில பொருளாதார மாற்றங்கள் செய்கின்ற பொழுது அதில் தமிழக அரசுக்கு லாபமா இருந்தாதான் ஏத்துக்கும் போது தமிழக அரசு நஷ்டப்படும். நாளை பிரதமர் மோடியிடம் என்ன சொல்ல இருக்கிறீர்கள்? நாளை மோடியிடம் பேசுவது, நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் உடனடியாக தீர்வெடுப்பதற்காக அவசர கால சட்டமாக கொண்டு ஜனாதிபதியில் கையெழுத்து வாங்கி அதை அறிவித்து இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி செய்ய வேண்டும். தமிழருடைய பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்பதுதான். நீதிமன்றத்தில் இப்பொழுது இருக்கிற நிலையில் மத்திய அரசு ஒருவேளை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரை எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மாநில அரசு. அதாவது போகும்போது நடக்கிறதுக்கு முன்னாடியே பூனையை மடியில கட்டி நடக்காதுங்கிற எண்ணத்தை சொல்லாமல் பிரதமரும் முதலமைச்சரும் இதற்கு முன்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, தற்போதைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அத்தனை பேரும் எழுதிய கடிதங்களினுடைய எண்ணிக்கையும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேரடியாக ஏற்கனவே கொடுத்து விட்டு வந்த கோரிக்கையும் இத்தனைக்கும் சேர்த்த பிறகுதான் நீங்க திரும்ப நாளைக்கு போறீங்க. நாளையும் இதே பதிலும் சொல்லப்பட்டாலும் கேள்விக்கு அப்போதும் சொல்ல முடியாதுன்னு சொல்லப்பட்டால் தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கு தமிழக அரசு உறுதுணையாக துணை நிற்கும். அன்னபூரணி என்கிற ஒரு மாணவி நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் முக்கியமான கேள்வி கேட்கலாம். அன்னபூரணி, உங்களது கேள்வியை கேட்கலாம். அதிமுக மற்றும் பாஜக பிரதிநிதிகள் தற்போது நம்முடைய அரங்கில் இருக்கிறார்கள். நான் பாஜக ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். எதேதற்கும் சட்டம் அவசர சட்டம் பிறப்பிச்ச நீங்க ஏன் ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் பிறப்பிக்கல? வேற கேள்விகள் இருக்கு அன்னபூரணி? அப்புறமேட்டு இவ்வளவு தூரம் போராட்டம் வலுத்த அப்புறம் தான் இவங்க எல்லா இதையும் பண்ணுவாங்களான்றதுதான் என்னோட பெரிய கேள்வி. மாணவர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கோம். இதுவரை யாரு எந்த ஆதரவும் தெரிவிக்கல எங்களுக்கு. அன்னபூரணி தொடர்ந்து பேசுங்க, இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ அன்னபூரணி, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். உங்க கேள்விகள் எத்தனை கேள்விகளோ அத்தனை கேள்விகளையும் ஒரே முறை சொல்லிடுங்க. அதுக்கு ஓகே ஓகே. அதிமுக நான் ஒன்று கேட்கணும். நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஆதரவு தரோம், நாங்கள் மத்திய அரசிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இதுவரை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அன்னபூரணி, உங்கள் கேள்விகளுக்கான பதிலை அதிமுக மற்றும் பாஜக பிரதிநிதிகள் கேட்டு பெறலாம். சார், நீங்கள் முதல்ல சொல்லிடலாம். அதாவது சகோதரி கேட்ட கேள்வி என்பது அவங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம செய்யறதுக்காக தான் பாராளுமன்ற அதே தொடர்ந்து தான் பாராளுமன்ற உறுப்பினர் போயிட்டு வந்தாங்க, எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். பிரதமர் நடவடிக்கைகள் இல்ல, இந்த நடவடிக்கைகளின் காரணமான பலன் என்னன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு அந்த நடவடிக்கையுடைய பலன் என்பது
நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட தான் சார் எதையுமே நீங்க செய்ய முடியும். சமைச்சுக்கிட்டே அரசு இருக்கோம்னு அரசு சொல்றீங்க. செய்யும். இல்ல, ஒரு சாப்பாடு அரசாங்கம் கிடைக்கலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அரசாங்கத்தோட பேசுறோம். பேசுகின்ற பொழுது பிரதமரை சந்தித்த அதுக்கு மேல ஹையஸ்ட் யாருமே இல்ல. பிரதமரை சந்தித்து பேசுகின்ற பொழுது ஒரு நல்ல முடிவு வருங்கிற நம்பிக்கையோடு தமிழக மக்கள் சார்பாக தான் போறார் ஒழிய அவர் ஒன்றும் அதிமுக பிரதிநிதியா போகல. இத்தனை பேருடைய 7 கோடி தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக நாளைக்கு செல்லுகிறார். இந்தியாவில் 130 கோடியுடைய பிரதிநிதியாக பிரதமர் இருக்கிறார். அவர் நிச்சயம் இதற்கு நியாயமாக செய்வார். இத்தனை பேருடைய குரலும் அவருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று பிரதமர் மோடியிடம் ஒருவேளை அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காணாவிட்டாலும் இவர்களுடைய உணர்வுகளும் எங்கள் உணர்வு ஒன்றுதான். அந்த உணர்வுகளுக்கு அடிப்படையாக நாங்களும் இவர்களோடு சேர்ந்து போராடுவோம். கவலைப்படாதீங்க. அன்னபூரணி, ஒருவேளை பிரதமர் மோடியை சந்தித்த பிறகும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்காவிட்டால் அதிமுகவும் மாணவர்களோடு இணைந்து போராடும் என அதிமுக தரப்பினர் சொல்கிறார்கள். உங்களுக்கான பதில் அல்லது கேள்வி ஏதேனும் இருக்கிறதா? எங்க இப்போ வந்து என்னன்னா இங்க நிறைய பேர் கூடியிருக்கோம். இப்போ வரை எந்த அதிமுக பிரமுகரும் வரலையே, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். அதிமுக தரப்பிலிருந்து ஏற்கனவே இதற்கான பதில் சொல்லப்பட்டிருக்கிற அன்னபூரணி, நிகழ்ச்சியில் உங்களுக்கு கலந்து கொண்டு உங்கள் கேள்விகளை வைத்தமைக்கு நன்றி. தொடர்ச்சியாக மேலும் சில கேள்விகள் இருக்கிறது, தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. பொதுவாக கேள்விகளை யாரிடம் கேட்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறோம். இந்த முறை மாணவர்கள் போராட்ட களத்திலிருந்து தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் அதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நம்மோடு மெரினாவிலிருந்து போராட்ட களத்திலிருந்து ஒரு இளைஞர் நினைக்கிறார். சொல்லுங்க, இப்போது நம்முடைய அரங்கில் பாஜக தரப்பிலிருந்து பிரதிநிதி ஒருவர் இருக்கிறார். உங்களது கேள்விகளை மொத்தமாக அவரிடம் வைத்து விடுங்கள். நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய வேண்டிய நேரம். என்னுடைய முதற்கட்ட கேள்வி என்னன்னா, இங்க வந்து மெரினாவில் வந்து 50,000 மாணவர்கள் ஆரம்பித்த ஒரு போராட்டம் வந்து இப்போ 80,000 90,000 ஒரு பொதுமக்கள் போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்து வீடுகளில் உள்ள என் அப்பாக்கள் அம்மாக்கள் தங்கைகள் சிறு குழந்தைகள் இருந்து எல்லாருமே வந்து ஆர்வமாக கலந்து கொண்டுட்டு இருக்க ஒரு போராட்டத்தை உத்தரகண்டில் இருக்க ஒரு எம்பியும் முகமது கைஃப் ஒரு கிரிக்கெட்டரும் ஆதரவு தெரிவிச்சிருக்க போது எங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. இந்த போராட்டத்திற்கு ஒரு சிறிய அங்கீகாரம் கூட எங்களுக்கு கிடைக்கல. ஏன் நீங்க ரெகக்னைஸ் பண்ணல? இந்த ரெகக்னிஷன் ஏன் எங்களுக்கு கிடைக்கல? இரண்டாம் கட்ட கேள்வி வந்து, நாளை முதல்வர் அவர்கள் அங்கு சென்று அவசர சட்டம் பிரதமரை சந்தித்து அவசர சட்டம் இயற்றி வந்தாலும் சென்ற வருடம் மாதிரியே 2 நாட்களில் சுப்ரீம் கோர்ட் அதற்கு தடை பெற்றால் அதற்கடுத்த என்ன செயல் காத்திருக்கின்றது எங்களுக்கு தெரியணும். இதுதான் முக்கியமான ஒரு கேள்வியா இதை நான் முன்வைக்கிறேன். ஓகே, இந்த 2 கேள்விகளுக்கு முதல்ல நான் பேட்டி பெறலாம். நீங்க நிகழ்ச்சியோட நிறைவில் பதில் சொல்லுங்க. இந்த 2 கேள்விகளுக்கும் நாளைய சந்திப்பு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நம்புறீங்களா ஷானவாஸ்? எனக்கு வந்து நான் இதை நம்பல. ஏன்னா இது ஏதோ ஜல்லிக்கட்டு அதற்கான தடை என்று இதை சுருக்கி பார்க்கவே வந்து முடியாத அளவுக்கு தமிழ்நாடு தொடர்ந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். ஏன்னால் மத்திய அரசை இயக்கக்கூடிய அமைப்பு RSS அமைப்பு, அதற்கென்று ஒரு சித்தாந்த பின்புலம் இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட நீங்க பாருங்க, ரொம்ப தெளிவா ரொம்ப கிளவரா என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாக்காரர்களும் RSS காரர்கள் உட்பட குருமூர்த்தி H ராஜா உட்பட எல்லோரும் ஆதரித்து பேசுகிறார்கள். ஆனால் இந்த தடைக்கு பின்னால் நின்று அல்லது முன்னாலேயே நின்று நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று சொல்லக்கூடிய, அதற்கு கிரெடிட் கொள்ளக்கூடியவர்கள் யாருன்னு பாருங்க. மேனகா காந்தி யார்? கிரண்பேடி இன்றைக்கும் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவர் யார்? எங்கிருந்து வந்தார்? இந்த ராதா ராஜன், அவர் வெளிப்படையாக ஊடகத்தில் ஒப்புக்கொள்கிறார், நான் RSS ஐடியாலஜி உள்ளவர் தான் என்று ஒப்புக்கொள்கிறார். அப்ப இந்த மாதிரியான சித்தாந்த பின்புலத்தோடு செயல்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு, ஒரு நெட்வொர்க் இதற்கு பின்னால் வேலை செய்திருக்கிறது. இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி இருக்கிறாரே, அவருக்கு பீட்டா அமைப்பு விருது கொடுக்கிறது. அப்போ இங்க ஜுடிஷியல் பியூரோக்ரசி, பீட்டா அமைப்பு, மத்திய அரசு, ஒரு நெட்வொர்க் இருக்கிறது. இந்த நெட்வொர்க்கின் பின்னால் இருந்து வேலைகள் நடக்கிற போது இதை பத்தியே புரியாம நாம வந்து இவர் போய் மோடியை சந்திச்ச உடனே மோடி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாருன்னு நம்புறது வந்து நாம வேணா நம்பலாம், ஆனால் நடக்குமா என்பது கேள்விக்குறி. ஒரு அரசியல் இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு வளர்ந்து வருகிற கட்சிங்கிற டோன்ல தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு ஏதேனும் செய்வதன் மூலமாக பாஜக தமிழர் ஆதரவு கட்சிங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்காகவாவது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்கள் அதற்கான சாத்தியக்கூறுல அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. தமிழிசையோ பொன்றதா கட்சியோ அதற்கான விஷயங்களை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தடையை மீறி H ராஜா தனது காலையில் அவிழ்த்து விட்டுருக்காரு. அப்போ ஒரு வாக்கு வங்கி அரசியல் அடிப்படையில் கூட ஜல்லிக்கட்டுக்கான விஷயத்தை பாஜக செய்யும்னு ஏன் நீங்க நம்ம மறுக்கிறீங்க? வாக்கு வங்கி அரசியலை அவர்கள் நாடு முழுவதும் எப்படி சேராங்கன்னு பாருங்க. பிராந்திய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து
பிராந்தியத்தில் எழக்கூடிய உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறதே கிடையாது. எப்போதுமே நீங்க கவனிக்கணும், பாரதிய ஜனதாவுடைய அரசியல் தெளிவானது. இந்து, இந்தி, இந்தியா என்கிற சித்தாந்த கோட்பாட்டினுடைய அடிப்படையில் தான் அவருடைய அரசியலை அவர்கள் அப்ளை செய்வார்கள். எந்த மாநிலத்தில் போனாலும் அந்த மாநிலத்திற்கென்று தனித்த உரிமைகள் இருக்கும், பண்பாடு இருக்கும், கலை இருக்கும், அதையெல்லாம் அங்கீகரித்து அதற்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம், நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று எந்த மாநிலத்திலும் அவர்கள் அரசியல் செய்ய மாட்டார்கள். ரொம்ப தெளிவாக அரசியல் செய்வார்கள். அதனால இந்தியா என்கிற கோட்பாட்டின்படி பார்த்தா ஜல்லிக்கட்டு அவங்களுக்கு எதிரானது, இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி கொள்கை அவங்களுக்கு எதிரானது, இடஒதுக்கீடு கொள்கை அவங்களுக்கு எதிரானது. தமிழ்நாடு எதையெல்லாம் தன்னுடைய அடையாளம் என்று கடந்த 100 ஆண்டுகளாக தூக்கி பிடித்து வைத்திருக்கிறதோ அத்தனையும் அவர்களுக்கு எதிரானது. அப்ப அவங்க எப்படி அதை செய்வாங்க? இதை மறுப்பதுதான் அவருடைய அரசியல். அதனால இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் வேணா தங்களுடைய விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் வேணா இதை சமாளிக்கலாமே தவிர மத்தியில் இருக்கக்கூடிய அதை இயக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் என்பது இதை ஒப்புக்கொள்ளாது. நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டங்களினுடைய முடிவு எப்படியாக இருக்கும்? பன்னீர்செல்வத்தினுடைய டெல்லி பயணம் என்பது பலன் கொடுக்குமா? சார், இவர் சாதாரணமா ஏதோ ஒரு அழற குழந்தைக்கு வாழைப்பழம் காட்டுற மாதிரி நான் நாளைக்கு போறேன்றாரு. இது இன்னைய பிரச்சனை கிடையாது. 2014 தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த அவசர சட்டம்லாம் இதுக்கு பிறகு 2-3 பொங்கல் போயாச்சு. இது பொங்கலுக்கு முன்னையாவது ஒரு போன சந்திப்புலையாவது இவர் என்ன பேசியிருக்கலாம், அவசரமா கொண்டுட்டு வாங்க. ஏன்னா இது பொங்கல் டைம்ல ஒரு நாள் முன்ன பின்ன நடக்கிறது. அந்த போகி அன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகி காணும் பொங்கல் அன்னைக்கு வரைக்கும் ஒரு ஏரியாவில் நடக்கும். அப்போதான் நடக்கிறது இவர். ஏன்னா இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இனிமே இவங்க ஓய மாட்டாங்க. ஏன்னா மற்ற கட்சினா இவங்க ஏடிஎம்கே டிஎம்கேவை குறை சொல்றது, பிஜேபி காங்கிரஸை குறை சொல்றது, இந்த மாதிரி. அதனாலதான் மாணவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கட்சிகள் யாரும் வராதிங்க, ஏன்னா என்ன சொல்லிட்டோம்னா இவர் பின்னாடி இருந்துகிட்டு இயக்குறாரு அப்படின்னு சொல்லி இதையும் அரசியல் சாயம் பூசி இதை நிறுத்திடுவாங்க அப்படின்னு தான். ஏடிஎம்கேக்கார் சொன்னாரு, நான் நீதிபதிகளுக்கு கோரிக்கையை வைக்கிறேன்னு. ஏன் இந்த கோரிக்கையெல்லாம் இவங்க இவ்வளோ நாளாக வைக்கல? நீதிபதிகள்லாம் கோரிக்கை வச்சிருக்கலாம்ல. இதை விட ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பாரம்பரியமான தொன்றுதட்ட விஷயங்கள் முதியோர்கள் தான் பின்பற்றிட்டு வருவாங்க, இளைஞர்கள் பின்பற்ற மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தெரியுது, மூத்த தலைவர்கள் எல்லாம் வயதானவங்க, இந்துத்துவ கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள்லாம் இதை கண்டுக்காம இருக்காங்க. சின்ன குழந்தையிலிருந்து பெரிய அந்த இளைஞர்கள் இந்த பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இளைஞர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது நடக்காம இவங்க நிறுத்தவே மாட்டாங்கன்னு தெரியும். நாளைக்கு இவர் போய் அவர் ஏடிஎம்கே சைடு சொல்லும்போது சொன்னாரு, நாங்க வரலன்னா தீர்ப்பு கொடுக்கலன்னா இவர் மோடி பிரதமர் எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லலன்னா நாங்களும் களத்துல குதிக்கிறோம்னு. என்ன உணவு பொட்டலம் ஏதாவது கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இது மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உண்மையிலே இவங்க தீர்வு காணணும்னு நினைச்சிருக்காங்க. நாளைய டெல்லி பயணம் என்ன மாதிரியான விளைவை கொடுக்கும் எதிர்பார்க்கறீங்க? சார், இவங்க இது ஒரு கண் துடைப்பா தான் சார் அவங்க போறாங்க. இது இவங்க உண்மையிலே இதுக்கு இவங்க முயற்சி எடுத்திருந்தாங்கன்னா 2014 இருந்து இது பழைய விஷயமா ஆயிட்டு இருக்கும். அதே சமயத்துல இந்த ஏன் மோடி அரசு கூட நைட்டு 8 மணிக்கு 1000-500 செல்லாதுன்னு திடுதிப்புன்னு அறிவிக்கிறவர், இவ்வளவு பிரச்சனை ஒரு நாடு தழுவிய பிரச்சனையா இருக்குது. இது தமிழர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்க இந்திய முன்னாடி பாத்தீங்கன்னா இந்திய காயின்கள்லாம் அந்த வீரமான காளைகளுடைய படம் இருக்கும். இது இந்திய கலாச்சாரம் எல்லா இடத்துலயும் அழிஞ்சிட்டு வருது, அதை தமிழகம் மட்டும் கடைபிடிச்சிட்டு வருது. இதை அரசியல் ஏன் அதை அரசியல் ஆக்குறாங்கன்னு தெரியல. எப்பயுமே மக்களை பரபரப்பா வச்சுட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்த மாத்தி அந்த மாதிரி. இதுக்கு முழுமையா தீர்வு கண்டு இருக்கணும்னா கண்டிருக்கலாம். அவங்களுக்கு அதை பத்தின ஒரு கவலையே கிடையாது. ராமசுப்ரமணியன் சார், நீங்க தான் நிறைவு கருத்தை முன்வைக்கணும். மாணவர்களுடைய கேள்வி, ஆலோசனை ஷானவாசனுடைய குற்றச்சாட்டு, லதா அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு உங்களுக்கு பதில் என்ன? நான் 2-3 விஷயத்தை கடன்னு சொல்லிடுறேன். நண்பர் ஷானவாஸ் அவர் போகிற போக்கில் பிஜேபி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொண்டிருக்கின்றார். அப்புறம் எங்களுடைய பொன் ராதாகிருஷ்ணனை பற்றியெல்லாம் ஒரு மாதிரியாக பேசினார். அவர் அந்த அரசியல் சூழ்ச்சி அப்படின்னு சொன்னதெல்லாம் பற்றி அவர் பேசினதுக்கு நான் ஏன் அவர் அதை சொன்னார், அவர் மிக தீவிரமாக இது ஆரம்பத்திலேருந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர், எப்படியாவது கொண்டு வந்துடணும் முயற்சி செய்து கொண்டு, அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த போராட்டத்தில் சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதாவது கோஷங்கள்லாம் என்ன எழுப்பணும், தேசிய கொடியை எரிப்போம், தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றுவோம், தனிநாடு பெற்றே தீர்வோம், இந்தியாவில் பிறந்ததற்கே வெட்கப்படுகின்றேன், தமிழ் தேசியம் அமைக்கும் வரை போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி கோஷங்கள்லாம் வைக்கும்போது இங்கே இந்த இடத்துல என்ன ஆதாரம் சார்? இதை நான் இன்னைக்கு வந்திருக்க பத்திரிகையில் வந்திருக்க செய்திகள் சார். எந்த பத்திரிகையில் சார் வந்திருக்க செய்தி? இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி, இன்னைக்கு ஊடகங்கள்ல இல்லைன்னா கூட வாட்ஸ்அப்ல இந்த மெசேஜ் செய்திகளை நீங்கள் ஆதாரங்களாக இந்த மாதிரி another thing,
பிரபாகரனுடைய போட்டோ நீங்களே காமிச்சீங்க. பிரபாகரனுக்கு என்ன சார் சம்பந்தம்? சார் உண்மை இந்த கேஸ் நோ மை டியர் ஃப்ரெண்ட். ரொம்ப எளிமையான பதில் சார். நாம் தமிழர் கட்சி நடத்திய போராட்டங்களில் பிரபாகரனுடைய படம் இடம்பெற்றிருந்தது. என்னுடைய கேள்வி, இளைஞர்களுடைய போராட்டங்கள்ல நீங்க சொன்ன வாசகங்கள் எங்க இருந்தது? இப்போது வரை சில கோஷங்கள் எல்லாம் கடந்த 7 நாட்களாக நியூஸ் 7 தமிழ் இந்த பிரச்சனையை பெரிய அளவில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் பேட்டியை ஒளிபரப்பி இருக்கிறோம். நீங்கள் சொன்ன எந்த வாசகமும் இதுவரை ஊடகத்தில் பதிவாக நீங்க அதை கவனிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயங்களுக்கு ஆதாரம் என்ன? இந்த ஆதாரம் என்ன? நானா இதை ஏதோ கற்பனை பத்தி பேச முடியாது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்கிற போராட்டங்கள் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதை நான் அவர்களுக்கு தலைவடங்குகிறேன். அவருடைய போராட்டம் என்பது நியாயமானது. இது நிச்சயமாக அந்த போராட்டத்தினுடைய குறிக்கோள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஒன்று. ரெண்டாவதாக யாரோ ஒரு இது ஸ்பெஷல் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் வைப்பாங்களே, அது தட் இஸ் நாட் பாசிபிள் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் 31ஆம் தேதி இந்த பட்ஜெட் செஷன் வருகின்றது. அதற்கு முன்பாக இதை பண்ண முடியாது. ஆனால் மாறாக அட்டார்னி ஜெனரலை சொல்லி சீக்கிரமாக நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுங்க. ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது நீங்கள் நியாயமோ அல்லது நியாயமில்லை என்று எது வேணாலும் கொடுங்க. அதற்கு பிறகு நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்கின்ற வகையிலே ஒரு நிச்சயமாக ஒரு விண்ணப்பத்தை வைப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். மூன்றாவதாக எல்லாரும் பிஜேபிக்காரர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் அந்த அவருடைய இயற்கையாக அவர் பேச நம்முடைய ஷாநவாஸினுடைய அவருடைய பாணி அப்படி பேசிக்கொண்டே இருப்பார். இளைஞர்களுடைய குற்றச்சாட்டு என்ன செய்ய போகிறீர்கள் சார்? நாங்கள் நான் சொன்னேனே முதல்ல, இப்போ நாளைக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்க போகிறாங்க. அது என்ன அதனுடைய பேச்சுவார்த்தை எப்படி நடக்கப் போகின்றது, அதனுடைய முடிவு என்ன என்பது இப்படி நமக்கு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் நிச்சயமாக இதற்கு சாதகமான முறையில் அட்டார்னி ஜெனரலை விட்டு உடனே சுப்ரீம் கோர்ட்டை ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக ஜட்ஜ்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லலாம். அப்படி வரும் பட்சத்தில் அடுத்தது ஒரு ஆர்டினன்ஸ் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா 31ஆம் தேதி தான் நம்ம வின்டர் செஷன் பட்ஜெட் செஷன் வரப்போகின்றது. அதற்கு முன்பாக ஒரு ஆர்டினன்ஸ் போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆகவே இந்த போராட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது தான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எங்களுடைய பொன்னார் சொன்னது போல, மற்ற தலைவர்கள் சொன்னது போல இதெல்லாம் நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த எழுச்சி என்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இதனால் ஒரு பர்மனண்டான தீர்வு காணப்பட வேண்டும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய இறுதி கருத்தாக அமைகின்றது. நிகழ்ச்சியை நாம் இங்கே நிறைவு செய்யலாம். ஒரு நீண்ட நெடிய கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம். பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு களங்களில் இருந்தும் போராட்ட குழுவை சேர்ந்த இளைஞர்கள் நிறைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகளினுடைய ஆளுங்கட்சி பிரதிநிதிகள் நீண்ட நெடிய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த விளக்கங்கள் ஏற்புடையதா இல்லையா, இந்த கேள்விகளினுடைய நியாயம் என்ன, அரசுகள் செய்ய போவது என்ன என்பது இன்னும் ஓரிரு நாளில் நமக்கு தெரிய வரும். என்ன இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்தை, கடந்த 50 ஆண்டு கால தமிழகம் காணாத ஒரு எழுச்சி போராட்டத்தை அரசியல் கட்சிகள் சார்பில்லாமல் நடத்தி இருப்பது என்பது தமிழக வரலாற்று ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக இருக்கும். இந்த மைல்கல் எதை பதிவு செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த ஆளுமைகளுக்கும் கேள்விகளை எழுப்பிய இளைஞர்களுக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.